Welcome all my dear students. In this class, we will discuss about methods of producing induced EMF and alternating generator. Let's start with what are the methods to producing the induced EMF. Students, you are very well known the electromotive force. Electromotive force is the character of any energy source. That is, it is the work done to moving a unit charge in a circuit from one point to another point. So it's a formula B is equal to W by Q. Electromotive force is nothing but a potential difference. So it is measured by the unit of volt or in SI unit joule per coulomb. Some of the energy source that producing the EMF. The first one electrochemical cell and thermoelectric devices. Thermoelectric device means electric heater and iron box like etc. Then solar cells and electrical generators. இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா டிவைஸ்லேயும் நம்ம எலக்ட்ரிக் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மெயினாக டிபெண்ட் பண்ணியிருக்கிற ஒரு சோர்ஸ் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஜெனரேட்டர்ஸ். இப்போ அந்த எலக்ட்ரிக்கல் ஜெனரேட்டர்ஸ் மூலமாக தான் we can produce a large scale power generation. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் ஜெனரேட்டரில் we have to apply Faraday's electromagnetic induction principle. எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். EMF is induced in a circuit. எப்போ அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் அ காயில் சேஞ்சஸ். ஸோ அந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு நமக்கு சேஞ்ச் ஆகும்போது ஒரு EMF கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது த மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் EMF எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு d∅b by dt. இப்போ இந்த இடத்த 5b அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. சிம்பிளாக நம்ம ஃபார்முலா எப்படி சொல்லியிருப்போம்னா பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். ஸோ இந்த இடத்த நம்ம அந்த வெக்டர் சிம்பிள் டாட் இது ரெண்டையும் எடுத்துகிட்டு ஒரு தீட்டா இதில் எழுதும்போது இது டாட் ப்ராடக்ட். ஸோ காஸ் தீட்டா வரும். அப்படி காஸ் தீட்டா வரும்போது எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு டி பை டிடி ஆஃப் பி ஏ காஸ் தீட்டா. இப்போ இந்த ஃபார்முலா அதாவது 4.17 ஈக்குவேஷனில் இருக்கிற அந்த ஃபார்முலா தான் நமக்கு EMF வந்து என்னென்ன மெத்தடில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு மெயினாக எடுத்துக்கிற ஒரு ஃபார்முலா. இது எல்லாமே பாருங்கள் டி பை டிடி ஏற்கனவே தெரியும். டி பை டிடினா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த அதுக்கு பிறகு என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதை சேஞ்ச் பண்ணும்போது we can produce the induced EMF. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏன்னா பி இருக்கு இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணும்போது ஏரியாவும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அந்த நார்மல் டு த பிளேனுக்கு இருக்கிற தீட்டா வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். அதாவது பி ஏ காஸ் தீட்டா 3 டேர்மில் பி மட்டும் வேரி பண்ணுறோன்னா ரிமைனிங் 2 டேர்ம்ஸு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் we can produce the induced EMF. அண்ட் செகண்ட் ஒன் பை சேஞ்சிங் தி ஏரியா ஆஃப் தி காயில். இப்போ அந்த காயிலோட ஏரியாவை சேஞ்ச் பண்ணுறதுனாலையும் நம்மளால் மேக்னெட்டிக் ஃபீல்டை அதாவது இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் ஒன் காஸ் தீட்டா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் தி காயில் வித் த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லணும். ஏன்னா இப்போ அந்த இடத்துல தீட்டா அப்படிங்கிறது நார்மல் டு தி பிளேன் ஆஃப் தி காயிலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் தான் தீட்டா எடுக்கிறோம். பட் அதை வச்சு இங்கே நம்ம சொல்லும்போது அதுக்கு பாயிண்ட்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா பை சேஞ்சிங் த ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் தீட்டா ஆஃப் தி காயில் வித் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த 3 மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணும்போது we can produce the induced EMF. 3 மார்க்கில் கேட்குற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினு. பை சேஞ்சிங் அப்படிங்கிற வேர்ட்ஸை நீங்கள் வந்து போடலை அப்படின்னா there is no mark. ஓகே. ஸோ இப்போ இதில் இந்த கொடுத்துருக்க இந்த 3 மெத்தட்ஸும் ஒரு மெத்தடை நம்ம என்ன அப்படின்னு பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணுறதுனால EMF எப்படி கிடைக்குது, அது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸாக கேட்கலாம். அண்ட் செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருக்க ஏரியா ஆஃப் தி காயில் வந்து 3 மார்க்கில் கேட்குற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் தேர்ட் பாயிண்ட் கொடுத்துருக்க ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் அது 5 மார்க்கில் கேட்குற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. சரியா, இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். First start with production of induced EMF by changing magnetic field. இது நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு கான்செப்ட் தான். இந்த Faraday's எக்ஸ்பெரிமெண்ட்டில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் தி ஃபீல்டு த்ரூ இட். அங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது we can produce the induced EMF. அப்போ எப்படியெல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த சர்க்யூட் அண்ட் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. Faraday எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம் இல்லையா 4th லெசனோட ஸ்டார்டிங்கில், அந்த மேக்னெட்டுக்கும் அங்கே ஸ்டேஷ்னரியாக இருக்கிற காயில் இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற ரிலேட்டிவ் மோஷனை வந்து நம்ம கொடுக்கும்போது அதாவது மேக்னெட்டை மூவ் பண்ணும்போது நம்மளால் இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் சொன்னது போல் வேரியேஷன் இன் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி நியர்பை காயில். செகண்டரி காயிலில் போகிற
கரண்ட், அதாவது ஃபஸ்ட்டு சர்க்கியூட்டு செகண்ட் சர்க்கியூட்டு அந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு ப்ரைமரி சர்க்கியூட்டில் போகிற கரண்ட்டில் நீங்கள் சேஞ்சஸ் கொடுக்கும் பொழுதும் we can produce induced EMF in a நியர்பை காயில். சரியா? இந்த மாதிரி என்ன பண்ணலான்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணி இஎம்எஃப்பை இன்டியூஸ் பண்ணலாம். மெத்தட்ஸ் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்ல செகண்ட் நம்ம பார்க்க போகிற மெத்தட் சேஞ்சிங் தி ஏரியா ஆஃப் தி காயில். இப்போ ஏரியா, அந்த காயிலோட ஏரியாவை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்ம இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் பண்ண முடியும். இதுக்கு நம்ம எடுத்துக்கிற கான்செப்ட் எப்படி இருக்குது பாருங்கள். கன்சிடர் அ கண்டக்டிங் ராட் ஆஃப் லென்த் எல், இட்ஸ் மூவிங் வித் அ வெலாசிட்டி வி டுவர்ட்ஸ் லெஃப்ட். இப்போ இது எது மேலே மூவ் ஆகுது அப்படின்னா அந்த ரெக்டாங்குலர் ஃபிக்ஸட் மெட்டாலிக் ஃப்ரேம் ஒர்க் ஷோன் இன் ஃபிகர்னால் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்க இந்த பிக்சரில் உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது அந்த ரெக்டாங்குலர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் ஃப்ரேமு. அதில் ஏபி இஸ் அ கண்டக்டிங் ராடு. இப்போ அந்த கண்டக்டிங் ராடு இனிஷியலாக எங்கே இருக்குன்னா ரைட் சைடில் இருக்கிற ஏபிங்கிற பாயிண்டில் இருக்குது. இட்ஸ் மூவிங் வித் அ வெலாசிட்டி விங்கிற வெலாசிட்டியில் அது அப்படியே ஸ்லைட் ஆகிற மாதிரி எடுத்துக்கணும் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு. ஸோ இந்த மாதிரி போகிற இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட், இந்த ஃப்ரேம் ஒர்க்கு, இந்த ராட் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா பிளேஸ்டுன்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டார். மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாவே பி தான், ஸோ வெக்டர் குவான்டிட்டி, ஸோ பி வெக்டார். இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு என்ன மாதிரி இருக்குன்னா இஸ் ஆக்டிங் பர்பண்டிகுலர் இன்வர்ட்ஸ். எப்பவுமே நம்ம பி வெக்டர் அப்படின்னு சொல்லி கிராஸில் இன்ட்டு பண்ணினாவே தட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஆக்டிங் பர்பண்டிகுலர் இன்வர்ட் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அப்போது ஒரு இன்வர்ட் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதில் அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் ஏபிங்கிற ஒரு ராடு. இப்போ இந்த ராடு பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்து மூவ் ஆகும்போது என்ன ஆகும், அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா ஏரியா வந்து குறையுது. ஸோ இந்த மாதிரி ஏரியாவை சேஞ்ச் பண்ணுறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியும், அதில் இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகுது. அவ்வளோதான் இங்கே எடுத்துக்கிற கான்செப்ட்டு. அது நம்ம ஃபார்முலா இதாக கொண்டு வரும்போது டெரிவேஷன் எப்படி வருதுன்னு பார்க்கணும். பாருங்கள், செகண்ட் பேராகிராஃப். அஸ் த ராட் மூவ்ஸ் ஃப்ரம் ஏபி டு டிசி இந்த டைம் டிடி அப்படிங்கிற ஒரு ஸ்மால் டைமில் அந்த ராடு வந்து மூவ் ஆகும்போது ஏரியா என்க்ளோஸ்டு பை த லூப், அதனோட ஏரியா அண்ட் ஹென்ஸ் தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த லூப் டிக்ரீசஸ். ஓகே, தென் இப்போ வந்து நமக்கு எவ்வளோ ஏரியா வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த ஏரியா சேஞ்ச் ஆகும்போது பாருங்கள், அந்த இடத்த ஏபியோட லென்த் வந்து எல். ஓகே, இது டிடிங்கிற டைமுக்கு லெஃப்ட் சைடில் விங்கிற வெலாசிட்டியில் போகுது இல்லையா, அப்போ அந்த நேரத்தில் சி டு பி அந்த டிஸ்டன்ஸ் என்னவா எடுத்துக்கணும்னா டிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸாக எடுத்துக்கணும். டிடிங்கிற டைமுக்கு அதோட டிஸ்டன்ஸ் வந்து டிஎக்ஸு தான். இப்போ அந்த டிஎக்ஸுக்கு ஈக்குவலாக தான் இங்கே என்ன டேர்ம் இருக்குன்னா வி இன்டூ டிடி. இது எதுலேருந்து கொண்டு வரோம், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடின்னு சொல்லுவோம். ஸோ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ டிடின்னு மாறிடும். சரியா? ஸோ இப்போ இந்த டேர்ம் எடுத்து த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் அ டைம் டிடி, அந்த டைமில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஃபார்முலா d5b, ஏன்னா சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இல்லையா, இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஏரியா தானே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ சேஞ்ச் இன் ஏரியானா ஏன்னு எடுத்துக்கிறோம், இங்கே சேஞ்ச் இன் ஏரியா டிஏன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு அந்த எவ்வளோ ஏரியா சேஞ்ச் ஆனதுன்னா ஏபிசிடி அப்படின்னு தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்த இந்த ரெக்டாங்குலர் இருக்குது இல்லையா நம்மளோட அந்த ஃப்ரேம் ஒர்க்கு, ஃபார்முலா எப்படி எடுத்துக்கிறோன்னா லென்த் இன்ட்டு பிரெத்து. லென்த்துங்கிறது எல், பிரெத் வந்து டிஎக்ஸ்க்கு ஈக்குவலாக வி இன்டூ டிடி. ஸோ அந்த ஏரியா அப்படிங்கிற இடத்த நமக்கு என்ன டேர்ம் வரும் அப்படின்னா விஎல் டிடின்னு வரும். ஓகே, அதுதான் அடுத்த ஸ்டெப்ஸில் எப்படி இருக்குது, d5b இஸ் ஈக்குவல் டு பிஎல்வி டிடி. ஓகே, அடுத்த ஸ்டெப்ஸில் டிடி அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கிற டேர்முக்கு டிவைடில் வரும்போது d5b பை டிடி இஸ் ஈக்குவல் டு பிஎல்வி. பட் d5b பை டிடி அப்படிங்கிறது அக்கார்டிங் டு ஃபாரடேஸில் அப்படி பார்த்தோன்னா இன்டியூஸ்ட் இஎம்எஃப், தி மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எப்சிலான். ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால ஃபைனலாக நம்ம கிடைக்கிற ரிசல்ட் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு பிஎல்வி. அப்போ இந்த எப்சிலான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா மோஷனல் இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இது அப்படி சொல்கிறோன்னா டியூ டு த மூவ்மெண்ட் ஆஃப் தி கண்டக்டர்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த கண்டக்டர் மூவ் ஆனதுனால தான் இது ப்ரொடியூஸ் ஆனிச்சுங்கிறதுனால திஸ் இஎம்எஃப் இஸ் கால்டு மோஷனல் இஎம்எஃப். ஓகே, இப்போது த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். இப்போ அந்த சர்க்கியூட்டில் வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் ராடு இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆகிருக்கும். அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் வேணும் அப்படின்னா we have to use Fleming's right hand rule. அந்த ரூல் அப்ளை பண்ணும்போது டைரக்ஷன் இன்சைட் இருக்கும்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும். நீங்கள் நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த லென்ஸ் லாவுக்கு நம்ம 2 இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே சொல்லியிருந்தோம் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இன்க்ரீசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இன்டியூஸ்டு கரண்ட் அப்படிங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்.
அதே சமயத்தில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தாவே இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஓகே, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, ஆர் அப்படிங்கிறது அந்த லூப்பில் இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற டேர்முக்கு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ ஏன்னா இந்த ரெக்டாங்குலர் ஃப்ரேமு அதில் ராடு மூவ் ஆகிறதுனால ஒரு இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இப்போ ஆல்ரெடி அந்த லூப்பில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதா எடுத்துட்டா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும்போது நம்மளோட இன்டியூஸ்டு கரண்ட்டுக்கு நம்ம எப்படி ஃபார்முலா கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே கரண்ட் ஓம்ஸ் லா படி I is equal to V/R அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்த இன்டியூஸ்டு கரண்ட்னாவே ஸ்மால் ஐ, ஏன்னா அதோட மேக்னிடியூட் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால தான் இங்கே ஸ்மால் ஐ போடுறோம், இஸ் ஈக்குவல் டு எப்சிலான்/R. எப்சிலான்ங்கிறது EMF, அதனோட யூனிட் வோல்ட். சரியா, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸோட யூனிட் வோல்ட் தான். சிம்பிளி அது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அதனால தான் இங்கே கரண்ட்டுக்கு நம்ம எப்படி ஃபார்முலா எடுத்துக்கிறோன்னா I is equal to எப்சிலான்/Rன்னு எடுத்துக்கிறோம். எப்சிலான் அப்படிங்கிறது மேலே நம்ம டெரைவ் பண்ணுறதுல எதுக்கு ஈக்குவல், BLVக்கு ஈக்குவல். ஸோ I is equal to BLV/R. ஸோ இது வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர் எழுதணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இதனோட கொஸ்டின்ஸில் எது கண்டினியூ பண்ணணும்னா எனர்ஜி கன்சர்வேஷன். இப்போ இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படிங்கிறது எதுக்காக கொடுத்துருக்காங்க, இன்டியூஸ்டு EMF இன்டியூஸ்டு கரண்ட் வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அது எந்த எனர்ஜியோட கன்சர்வேஷனாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா ஒரு எனர்ஜி தான் இன்னொரு எனர்ஜியை கன்வெர்ட் ஆகுது. இப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு ஒர்க் டன்னும் கொடுக்காம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்போ ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து நம்ம எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், அது என்ன டைப் ஆஃப் எனர்ஜி, அது என்ன எனர்ஜியாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிருக்கு இல்லையா, அப்போது விச் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னு பார்த்துட்டு, ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ பாருங்கள், இந்த கரண்ட் கேரிங் மூவபிள் ராட் இருக்கு இல்லையா AB, அது எப்படி இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால இட் எக்ஸ்பீரியன்சஸ் அ ஃபோர்ஸ் FB வெக்டர்னா Bங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற ஒரு ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்குன்னா அவுட்டோட டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா, அதாவது ஆப்போசிட் டு இட்ஸ் மோஷன். நம்ம ஏபிங்கிற ராடு வந்து லெஃப்டில் நகர்த்துறோம் இல்லையா, அதுக்கும் ஆப்போசிட்டில் அதாவது ரைட் சைடில் அந்த ராடுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஃபோர்ஸ் எதனால் கிடைக்குது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக அது மூவ் ஆகிறதுனால தான் இந்த ஃபோர்ஸ் கிடைக்குது. சரியா, நீங்கள் இதோட டெரிவேஷன்ஸ் வந்து 3rd லெசன்ஸில் படிச்சிருப்பீங்க. கடைசியாக F is equal to BIL sin theta, BIL sin thetaன்னு கொண்டு வந்து அதில் ஸ்பெஷல் கேஸ்லாம் பார்த்துருப்பீங்க. தீட்டா 0வாக இருந்தால் என்ன, 90ஆக இருந்தால் என்ன அப்படின்ட்டு அந்த கான்செப்டை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த ராடோட ஃபோர்ஸ் என்னென்னா IL வெக்டார் கிராஸ் B வெக்டார். இது கிராஸ் இருக்கிறதுனால நம்ம எப்படி எழுதலாம், ILB sin thetaன்னு எழுதலாம். பாருங்கள், இப்போ இந்த கரண்ட் எலமெண்ட் அதாவது அந்த ராடு AB ராடு இருக்கு இல்லையா, அந்த ராடுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இன்பிட்வீன் ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ FB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ILB. இப்போ இந்த ராடு வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகும்போது அதுக்காக மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, தட் இஸ் FB. தட் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆப்போசிட் டு தி லெஃப்ட். இப்போ இந்த மாதிரி வந்து அதுக்கு ரைட் சைடில் ஒரு ஃபோர்ஸ் கிடைக்குது அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு லெஃப்ட்டில் மூவ் பண்ணோம், அது ரைட் சைடு நகர்ந்துருச்சு. மறுபடியும் நம்ம அதை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணால் மட்டும்தானே இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ நான் அந்த ராடு வந்து திரும்ப லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறதுக்கு we have to apply the external force, but that force is equal and opposite to that magnetic force இல்லையா. அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஒரு அப்ளைடு ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும். அதனால் இங்கே கான்செப்ட் எப்படி எடுத்துக்கிறோன்னா மேக்னிடியூட் ஆஃப் அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், தட் இஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இதெல்லாம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ILBக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகே, அதுதான் இந்த இடத்துல நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, மெக்கானிக்கல் ஒர்க் இஸ் டன் பை அப்ளைட் ஃபோர்ஸ் டு மூவ் த ராடு. இப்போ ஒரு மெக்கானிக்கல் ஒரு ஒர்க்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ராடை வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ண முடியும். ஓகேவா, அந்த மெக்கானிக்கல் ஒர்க்கு தான் இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிருக்கு. சரியா, ஸோ இப்போ அந்த ராடை நம்ம நகர்த்தும் போது த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்கு நம்ம அந்த டிடிங்கிற ஒரு டைம் இன்டர்வலுக்கு என்ன அமௌண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தா தட் இஸ் ஈக்குவல் டு பவர். சரியா, இப்போ இந்த பவருக்கு ஃபார்முலா நம்ம 11th படிச்சிருக்கோம், P is equal to F dot V. ஸோ அந்த F dot Vயில் F அப்படிங்கிறது ILB, இங்கே டாட் டு வெக்டர் எடுத்துகிட்டு காஸ் தீட்டா அப்ளை பண்ணுறோம். ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு அப்ளைடு ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகே, இப்போ இந்த இடத்துல தீட்டாங்கிறது என்னன்னு பாருங்கள்.
ஃபோர்ஸுக்கும் வெலாசிட்டிக்கும் இன் பிட்வீன் ஆங்கிள். அப்ளைடு ஃபோர்ஸை நம்ம லெஃப்ட் சைடு தான் கொடுக்குறோம், ராடும் லெஃப்ட் சைடு தான் மூவ் ஆகுது. ஸோ ரெண்டும் பேரலல் இருக்கிறதுனால தீட்டா பிகம் 0, காஸ் 0 1. ஸோ நம்மளோட பவர் என்ன ஃபார்முலானா P is equal to ILBVன்னு கிடைக்கும். இந்த இடத்த ஏற்கனவே நம்ம இன்டியூஸ்டு கரண்ட்டுக்கு வந்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். I is equal to epsilon by R, that epsilon is equal to BLV by R இருக்கு இல்லையா, அந்த கரண்ட்டோட டேர்மை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது பவர் is equal to B squared L square V square by Rன்னு கிடைக்கும். சரியா, இது வந்து ஈக்குவேஷன் 4.20. ரைட், இது வந்து நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுத்தோம் இல்லையா, அதனோட பவர். இப்போ இந்த எனர்ஜி கன்சர்வேஷன்னா எப்படி இருக்கணும், நான் என்ன அமௌண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணனோ அதுக்கு ஈக்குவலாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட பவரும் நம்ம கிடைச்சிருக்கணும். அப்போ தானே எனர்ஜி கன்சர்வேஷன் வந்து ப்ரூஃப் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த சர்க்கியூட்டில் ப்ரொடியூஸ் ஆன இன்டியூஸ்டு கரண்ட்டுனால ஒரு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஹீட் எனர்ஜி அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அது ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி தானே. மெக்கானிக்கல் ஒர்க் அப்படின்னாலும் அது ஒரு எனர்ஜி தான். அதுக்கு ஈக்குவலாக இங்கே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது தட் ப்ரொடியூசஸ் அ ஹீட்டிங் எனர்ஜி. இப்போ ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், த ரேட் அட் விச் த தெர்மல் எனர்ஜி இஸ் டிசிபேட்டட் இன் அ லூப் இஸ் கால்டு பவர். அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் ஆகுதோ, டிசிபேட் ஆகுதோ, அது அப்படிங்கிறது பவருக்கு ஈக்குவல். ஸோ அதுக்கு நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா, எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் பவர் டிசிபேஷனுக்கு நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா, இந்த கான்செப்ட் செகண்ட் லெசன்ஸ் எண்டிங்கில் இருந்துச்சு. ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, P is equal to I squared R அப்படின்ட்டு. அந்த பவர் ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறோம். I அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும், BLV by R, அது ஸ்கொயர் பண்ணி இன்டூ R கொடுக்கும்போது ஃபைனல் ஈக்குவேஷன் 4.21 பாருங்கள், P is equal to B square L square V square by R. சரியா, இப்போ இந்த ஈக்குவேஷன், அதாவது எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற பவர் டிசிபேஷனோட ஈக்குவேஷனும் மெக்கானிக்கல் எனர்ஜியில் கிடைச்ச அந்த பவரோட ஈக்குவேஷனும் எக்ஸாக்டாக ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆகுது. மெக்கானிக்கல் எனர்ஜி தான் இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 4.14. அதாவது இஎம்எஃப் கேன் பி இன்டியூஸ்டு பை சேஞ்சிங் ஏரியா, அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்க ப்ராப்ளம். இங்கே கொடுத்துருக்க சம்மில் ஒரு சர்க்குலர் மெட்டல், அதனோட ஏரியா பாருங்கள் 0.03 மீட்டர் ஸ்கொயர். அது ரொட்டேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் 0.4 டெஸ்லா. இப்போ இந்த இடத்த அந்த சர்க்குலர் மெட்டல் இருக்கு இல்லையா, அது எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா, ஆக்சஸ், அதோட ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படிங்கிறது பாசஸ் த்ரூ சென்டர் அண்ட் பர்பண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன். சர்க்குலர் மெட்டலோட ஆக்சிஸ் அப்படின்றது அதோட சென்டருக்கும் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. பட் இது ரொட்டேட் ஆகுறது அப்படிங்கிறது பேரலல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இந்த இடத்த அந்த சர்க்குலர் மெட்டல் வந்து ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ரெவல்யூஷன்ஸ் எடுக்குதுன்னு பார்த்தா 20 ரெவல்யூஷன்ஸ். அதனோட ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது, சர்க்குலர் மெட்டலோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 Ohm. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்துட்டு ஏரியா தான் இங்கே சேஞ்ச் ஆகுது, அங்கே இன்டியூஸ்டு இஎம்எஃப் என்னவாக இருக்கும், இன்டியூஸ்டு கரண்ட் என்னவாக இருக்குன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ நமக்கு ஏரியா சேஞ்ச் ஆகிறதுனால பேசிக்காக நம்மளோட ஃபார்முலா என்னென்னா, எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு d∅b by dt. இங்கே ஃபை அப்படிங்கிறது BA. ஸோ அதுலேயும் எது சேஞ்ச் ஆகுதுன்னா ஏரியா தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு B இன்டூ DA by dt. இது ஃபார்முலா. இதில் DA by dt வந்து கேல்குலேட் பண்ணணும். 1 யூனிட் டைமுக்கு எவ்வளோ ஏரியா வந்து சேஞ்ச் பண்ணுதுன்னு பார்க்கும்போது ஏரியா இன்டூ ஃப்ரீக்வென்சி, ஏரியா வந்து 0.03 இன்டூ ஒரு செகண்டில் எடுக்கிற சைக்கிள்ஸுங்கிறது 20. ஸோ நம்மளோட ஆன்சர் 0.6 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா தான். அந்த டேர்ம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட இன்ட்டு பண்ணும்போது we can get induced EMF, that is equal to 0.24 volt. Induced current I is equal to epsilon by R, which is equal to 0.06 ampere. ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்தா கரெக்டாக டேட்டா எடுத்துகிட்டு எது சேஞ்ச் ஆகிறதுனால இஎம்எஃப் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணணும். சரி, இப்போது இந்த நோட்டில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஎம்எஃப் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுல 2 கான்செப்ட் எடுத்துக்கலாம். அதாவது ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் பிட்வீன் த காயில் அண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. காயிலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில் ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் இருந்தால் இஎம்எஃப் வந்து கிடைக்கும். அது எப்படி இருக்கலாம்னா, this can be achieved either by rotating a coil in a magnetic field or by rotating the magnetic field within a stationary coil.
நீங்கள் வந்து காயிலை ஸ்டேஷ்னரியாக வச்சுட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து மூவ் பண்ணாலும் சரி, அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஸ்டேஷ்னரியாக வச்சுட்டு காயிலை வந்து ரொட்டேட் பண்ணாலும் சரி, ரெண்டில் எந்த ரிலேட்டிவ் மோஷன்ஸ் இருந்தாலும் we can produce the induced EMF. அதுதான் இந்த நோட்டில் கொடுத்துருக்கிற கான்செப்ட். நெக்ஸ்ட்டு 4.4.4 EMF induced by changing relative motion between the coil and the magnetic field. 5 மார்க்கில் கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இங்கே நம்ம கன்சிடர் பண்ணுறது as a rectangular coil that has n turns is placed in a uniform magnetic field. ரைட் சைடில் இருக்கிற யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு காயில் வந்து இனிஷியல் பொசிஷன் அந்த வர்டிக்கலாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் இனிஷியல். ஸோ அந்த மாதிரி t is equal to 0ங்கிற டைமுக்கு அந்த காயில் கூட லிங்க்கான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும்னா மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டர் இருக்குது, அதில் ஜஸ்ட் நம்ம ரெக்டாங்குலர் காயிலை மட்டும்தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த காயில் கூட லிங்க்கான மேக்னெட்டிக் லைன்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும், தட் இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அது செகண்ட் பேராகிராஃப் இருக்குது பாருங்கள். t is equal to 0 அப்படின்னு சொல்லும்போது plane of the coil is perpendicular, so the flux linked to the coil it has maximum value, that is equal to NBAன்னு கிடச்சிருக்கும். cos theta வரும், தீட்டாங்கிறது 0, that is equal to 1, so that 5m is equal to NBA. இது ஃபஸ்ட்டு கான்செப்ட். செகண்ட் என்ன பண்ணணும், the coil is rotated with angular velocity omega in anti-clockwise direction. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் ஒமேகா அப்படிங்கிற வெலாசிட்டியில் அந்த காயிலை ரொட்டேட் பண்ணும் பொழுது இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா வித் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா? அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட தீட்டாங்கிற ஆங்கிளை மேக் பண்ணும்பொழுது என்ன பண்ணுறோம், இந்த இடத்த தட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ரிசால்வ்ட் இன்டு 2 காம்போனன்ட்ஸ். ஃபீல்டை வந்து காம்போனன்ட்ஸாக ரிசால்வ் பண்ணணும். நார்மல் டு தி காயிலுக்கு என்ன இருக்குது, பேரலல் டு தி காயில் என்னவா இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே தீட்டா கூட மேக் பண்ணும்போது அதோட நார்மல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட தீட்டா ஆங்கிளை மேக் பண்ணுறதுனால அந்த தீட்டா டைரக்ஷன்ஸில் இருக்கிற அந்த காம்போனண்ட்டு பி காஸ் ஒமேகா டீனோ அதுக்கு பெர்பெண்டிகுலராக, அதாவது பேரலல் டு தி காயிலில் வந்து பி சைன் ஒமேகா டீனோ கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு காம்போனண்ட்டில் நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கூட லிங்க் ஆகிறது எதுன்னு பார்த்தா நார்மல் டு த பிளேன் ஆஃப் தி காயில் தான். அப்போ அந்த நார்மல் காம்போனண்ட் எது அப்படின்னா பி காஸ் ஒமேகா டி, இதை தான் எடுத்துக்கணும். பேரலல் காம்போனண்ட்டு நமக்கு எந்த ரோலும் கிடையாது இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணுறதுல. சரியா? ஸோ இப்போ இந்த பி காஸ் ஒமேகா டி எடுத்துகிட்டு அடுத்து வர கான்செப்ட் என்னென்னு பார்க்கணும். பாருங்கள். இன் அ டைம் t seconds the coil rotated through an angle theta. தீட்டா எதுக்கு ஈக்குவல்னா ஒமேகா டி. இது எப்படி வந்துச்சு, 11th படிச்சிருக்கோம். ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை டி, ஃப்ரம் தட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி. ஸோ அந்த தீட்டாங்கிற ஆங்கிள் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும்பொழுது நமக்கு அந்த ஃப்ளக்ஸ் லிங்க்டு அப்படிங்கிறது நார்மல் டு த பிளேன் தான், தட் இஸ் NBA காஸ் ஒமேகா டி. சரியா? இப்போ இந்த இடத்த பாருங்கள், காயில் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேஷன் எடுக்கிறதுனால there is a change in magnetic flux. So due to this an EMF is induced in a coil. சரியா? இப்போ அந்த இன்டியூஸ்டு EMF வந்து என்ன அப்படின்னு பார்க்கணும். இதுதான் கான்செப்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்டேஷ்னரியாக இருக்குது, காயில் ரொட்டேட் ஆகுது. காயில் ரொட்டேட் ஆகும்போது அந்த காயிலோட லிங்கான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு வேரி ஆகும். ஸோ அதனால் இஎம்எஃப் கிடைக்கும். அந்த இஎம்எஃப் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். வாட் இஸ் தி மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப்? இவ்வளோ தான் கான்செப்ட்டு. இதை டெரிவேஷனாக கொண்டு வரோம். சரியா? பாருங்கள். ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வித் த காயில். எனக்கு அந்த டிஃப்ளெக்டட் பொசிஷனில் எவ்வளோ ஃப்ளக்ஸு லிங்க் ஆகிருக்கும் அப்படின்னா n × 5b. ஸோ NBA காஸ் ஒமேகா டி. சரியா? இது இப்போ இந்த ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகணும் இல்லையா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டியூஸ்டு இஎம்எஃப். ஃபார்முலா பாருங்கள், எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் d/dt ஆஃப் n × 5b. இந்த மைனஸ் சிம்பிள் எதுக்காக அப்படின்னா இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் அப்படிங்கிறது ஆப்போசிட் டு தி காஸ் ரெஸ்பான்ஸ், அதுக்காக தான் இந்த மைனஸ். ஸோ இதில் d/dt ஆஃப் NBA காஸ் ஒமேகா டி, கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் வந்து NBA வந்து வெளியில் எடுத்துகிட்டு காஸ் ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. ஏற்கனவே மைனஸ் NBA அது டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது n மைனஸ் சைன் ஒமேகா டி இன்ட்டு ஒமேகா. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். கடைசி நம்ம கிடைக்கிற அந்த இஎம்எஃப் NBA ஒமேகா இன்ட்டு சைன் ஒமேகா டி. ஓகே, இதுதான் வந்து இன்டியூஸ்டு இஎம்எஃபோட மேக்னிடியூட் டேர்ம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அந்த சைன் ஒமேகா டியோட வேல்யூ மேக்ஸிமமாக எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும்.
நமக்கு தெரியும் sin 90 அப்படிங்கிறது 1. இப்போ அந்த sin 90 அப்படிங்கிறது when the coil is rotated through 90 degree from initial position. இனிஷியல் பொசிஷன்லேருந்து காயில் 90 டிகிரி வந்து மேக் பண்ணும்போது திஸ் இன்டியூஸ்டு இஎம்எஃப் பிகம்ஸ் அ மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அப்படி மேக்ஸிமம்னு சொல்லும்போது எம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம் எப்சிலான் எம் இஸ் ஈக்குவல் டு என்பிஏ ஒமேகா. சரியா? இப்போது இந்த எப்சிலான் எம் அப்படிங்கிறது என்பி ஒமேகாவுக்கு ஈக்குவலாக இருக்கு இல்லையா? இந்த டேர்மை மேலே கொடுத்துருக்குற அந்த மேக்னிடியூடில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாருங்கள், ஃபைனலாக the value of induced EMF at any instant is given by epsilon is equal to epsilon m, that is maximum value of induced EMF into sin omega tன்னு கிடைக்கும். இதுதான் கடைசி நமக்கு கிடைக்கிற டெரிவேஷன் பார்ட். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, this induced EMF varies as a sine function with a time angle omega t. அந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் sin omega t தானே இருக்குது. அப்போ ப்ரொடியூஸ் ஆகிற இந்த EMF அப்படிங்கிறது டைம் ஆங்கிள் ஒமேகா டீயை பொறுத்து நமக்கு வந்து சைன் ஃபங்க்ஷனாக வேரி ஆகிட்டு போகும். அப்படி வேரி ஆகிறதுனால நம்ம ஒரு கிராஃப் வந்து ட்ரா பண்ணி அதோட நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதாவது இன்டியூஸ்டு இஎம்எஃபோட நேச்சர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா மேலே கொடுத்துருக்க கிராஃப் வந்து பார்க்கணும். இந்த கிராஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அலாட் பண்ணுற மார்க்கில் இப்போ 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னா மேபி 2.5 மார்க் இந்த கிராஃப் வந்து அலாட் பண்ணுவாங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து போகிறோம். லெஃப்ட் சைடில் காயிலோட பொசிஷன் இந்த இடத்த நான் சொல்லிட்டேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது, பட் இங்கே காயில் மட்டும்தான் ரொட்டேட் ஆகுது. ஸோ இனிஷியலாக பிளேன் ஆஃப் தி காயிலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இன்பிட்வீன் இருக்கிற ஆங்கிள், அதாவது நார்மல் டு த பிளேனுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து 0. ஆங்கிள் 0னா காயில் வந்து பர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இனிஷியல் பொசிஷனில் காயில் இஸ் பர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா? அதனால தான் காயிலோட பொசிஷன் நம்ம கொஞ்சம் இன்க்ளைண்ட் ஆன மாதிரி இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு. ஸோ இந்த இடத்த தீட்டா வந்து 0. அந்த தீட்டா 0ங்கிறது தான் மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஒமேகா டி வந்து 0 அப்படின்னா இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். கடைசி ஃபார்முலா நம்ம டெரிவேஷனில் கொடுத்த கடைசி ஃபார்முலா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் எம் சைன் 0. ஸோ இஎம்எஃப் பிகம்ஸ் 0. எப்போ வந்து உங்களுக்கு பிளேன் ஆஃப் தி காயில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கோ அப்போது இஎம்எஃப் வந்து கிடைக்காது. ஆனால் ஃப்ளக்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அந்த காயில் கூட லிங்கான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு அதாவது என்பிஏ, அங்கே வந்து ஃப்ளக்ஸுனா காஸ் எடுத்துக்கிறீங்க, இஎம்எஃப் அப்படின்னா சைன் டேர்மை கொண்டு வரும். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஃப்ளக்ஸுக்கு காஸ் தீட்டா, இஎம்எஃப்க்கு சைன் தீட்டா. சரியா? எப்போல்லாம் ஃப்ளக்ஸு மேக்ஸிமமாக இருக்கோ அப்போல்லாம் இஎம்எஃப் வந்து 0வாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த கிராஃபை ட்ரா பண்ணும்போது பாருங்கள், எக்ஸ் ஆக்சஸில் ஒமேகா டிங்கிற ஆங்கிளும் ஒய் ஆக்சஸில் இஎம்எஃப் எடுத்துக்கிறோம். எனக்கு எப்போ ஆங்கிள் வந்து 0வாக இருக்கோ, ஏன்னா ஒமேகா டி வந்து 0, 90, 180ன்னு பிரித்து போடும்போது ஃபஸ்ட்டு இனிஷியல் பொசிஷனில் ஆங்கிள் 0. ஸோ தட் இஎம்எஃப் இஸ் ஆல்சோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் வந்து ஒரு காயில் ஒரு 90 வந்து டேர்ன் பண்ணிச்சுன்னா பிளேன் ஆஃப் தி காயில் இஸ் பேரலல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. பிளேன் பேரலல்னா தீட்டா 90. ஸோ மேலே பாருங்கள் ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு π/2, தட் இஸ் 90 அப்படின்னு சொல்லும்போது இங்கே நமக்கு இஎம்எஃப்க்கும் ஒமேகா டிக்கும் கிராஃப் பண்ணும்போது 0லேருந்து கிராஃப் வந்து இங்கே ரீச் ஆகும், π/2 வந்து ரீச் ஆகும். அந்த π/2 அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் இஎம்எஃப். டெரிவேஷனில் பார்த்தோம் இல்லையா, தீட்டா பிகம்ஸ் 90னா மேக்ஸிமம் இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். அடுத்து அகைன் தி காயில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் ரொட்டேட் ஆகுது. மறுபடியும் ஒரு 90 எடுக்கணும். மறுபடியும் 90னா இப்போ இனிஷியல்லேருந்து எவ்வளோ போயிருக்கு, 180 வந்து டேர்ன் ஆகிருக்கு. 180 வந்தால் அகெயின் தி காயில் இஸ் பர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா? அப்போ தீட்டா என்னவாக இருந்திருக்கும், 180. ஸோ 180னா பை, மறுபடியும் பாருங்கள் பை வரும்போது சைன் 180 0. பட் காசு ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவில் கிடைக்கும். இங்கே ஃப்ளக்ஸுனா ஒன்லி த மேக்னிடியூட் இல்லையா, அப்போ அகெயின் வந்து ஃப்ளக்ஸு மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அந்த கிராஃப் வந்து பைக்கு வந்து ரீச் ஆகும். ஒரு அப்போர்டு டைரக்ஷன்ஸில் ஒரு ஹாஃப் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கு. அடுத்து திரும்ப வந்து காயில் அகைன் ஒரு 90 போனால் ஒமேகா டி வந்து 270, தட் இஸ் ரேடியனில் சொல்லும் போது 3π/2. இங்கே இஎம்எஃப் நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், சைன் 270 அப்படிங்கிறது 90யோட ஆப்போசிட்டு. ஏன்னா சைன் 90 1, சைன் 270 -1. அதனால் எனக்கு கிராஃப் என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் மேக்ஸிமமில் எனக்கு ரீச் ஆகும், மைனஸ் எப்சிலான் மேக்ஸிமம், அதாவது நெகட்டிவ் மேக்ஸிமம் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஓகே, அடுத்து
அகைன் மறுபடியும் காயில் திரும்ப ஒரு 90 டிகிரி ரொட்டேட் ஆகும்போது இப்போ 360 வந்து கவர் பண்ணியிருக்கு. சரியா, இருக்கிற பொசிஷன்லேருந்து இப்போ தான் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்து அதை ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்கு. அப்படின்னா நம்மளோட ஆங்கிள் 360, ரேடியனுக்கு 2πக்கு ஈக்குவல். இங்கே சைன் நீங்கள் வரும்போது பையோட மல்டிபிள்ஸில் என்ன வந்தாலும் ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ அங்கே ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்குது, பட் இஎம்எஃப் வந்து 0. அதனால் கிராஃப் திரும்ப மறுபடியும் ஒரு ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடும். சரியா, இந்த மாதிரி நேச்சரில் தான் நம்ம இஎம்எஃப்க்கும் தீட்டாவுக்கும் ஒரு கிராஃப் வந்து ட்ரா பண்ணி கொடுக்குறோம். இந்த கிராஃபோட நேச்சர் எப்படி இருக்குன்னா சைன் கர்வோட நேச்சரில் இருக்குது. அதனால் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு இஎம்எஃபோட நேச்சரும் எப்படி இருக்குன்னா சைன் ஃபங்க்ஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இந்த கொஷின்ஸோட கடைசியாக கொடுத்துருக்கிறது. பாருங்கள், the graph between induced EMF and the time angle for one rotation of the coil will be a sine curve. சரியா, அதனால் இந்த கர்வுக்கு என்ன பேர் அப்படின்னா sinusoidal EMF or alternating EMF அப்படின்னு சொல்கிறோம். If this alternating voltage is given to a closed circuit sinusoidally or sinusoidally, நீங்கள் எப்படி வேணாலும் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு வேரியிங் கரண்ட் வந்து அதில் போகும். ஸோ அந்த கரண்ட்டுக்கு தான் இங்கே என்ன பேர் அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, சைன் ஃபங்க்ஷனில் அங்கே வந்து எனக்கு இஎம்எஃப் வந்து வேரி ஆகும்போது தட் ப்ரொடியூசஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப். அந்த ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் தான் நம்ம என்னவா இங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இப்போ நான் கரண்ட்டுக்கு ஈக்குவேஷன் கொடுக்கும்போது எப்படி வந்து எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் எம் சைன் ஒமேகா டின்னு சொன்னோமோ அது வந்து வோல்டேஜ் தட் இஸ் இஎம்எஃப் கொடுக்குற ஃபார்முலா. இப்போ கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸிமம் கரண்ட் வந்து கொடுக்கும், மேக்ஸிமம் வோல்டேஜுக்கு மேக்ஸிமம் கரண்ட்டு. ஸோ திஸ் இன்டியூஸ்டு தட் இஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி. ஐஎம் அப்படின்றது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் தி கரண்ட்னா சர்க்கியூட். சரியா, ஸோ மெயினாக கொடுத்துருக்குற கான்செப்ட்டு ஸ்டேஷ்னரி மேக்னெட்டிக் ஃபீல்டை காயில் ரொட்டேட் ஆகணும். இங்கே 90 ஒரு 90யாக கம்ப்ளீட் ரொட்டேஷனை வந்து ஒரு 90 பிரித்து கொண்டு வந்திருக்கும்போது ஃபஸ்ட்டு இனிஷியல் பொசிஷனில் பிளேன் பர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் தீட்டா 0. செகண்ட் ஒரு 90 போகும்போது பிளேன் வந்து பேரலாக வரும். அடுத்தடுத்து ஒரு 90க்கும் பேரலல் பர்பெண்டிகுலர் மாறிக்கிட்டே வரும். ஆனால் அந்த 360 முடிஞ்சால் தான் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்து கவர் ஆகும். நீங்கள் இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி உங்களோட புக்கு அல்லது ஒரு நோட் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து வெர்டிக்கலாக வச்சுக்கணும். சரியா, இப்போ ஃபிசிக்ஸ் புக்கே உங்கள் முன்னாடி இருக்குது அப்படின்னா அதோட ஃபிசிக்ஸ் புக் வந்து வெர்டிக்கலாக நீங்கள் ஹோல்டு பண்ணிவிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ஒரு 90 நீங்கள் ரொட்டேட் பண்ணி பாருங்கள். அது 360 முடிஞ்சால் தான் அதோட இனிஷியல் பொசிஷன் வந்து ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த கொஸ்டின்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக தான் ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிற கான்செப்டை இந்த இடத்த எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 4.15. இப்போ லாஸ்ட்டாக பார்த்து இந்த கொஷின்ஸோட கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்குலர் காயிலோட ஏரியா பாருங்கள் 70 cm². அதில் 600 டர்ன்ஸ் இருக்குது. எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் ரொட்டேட் ஆகுதுன்னா 0.4 Wb/m². அங்கே இருக்கிற ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்குது. சரியா, ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஒரு செகண்டுக்கா ஒரு மினிட்டுக்கு வந்து எவ்வளோ டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா 500 டர்ன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்ஸ்டன்டேனியஸ் இஎம்எஃப் ஒரு 3 கேஸஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அது பிளேனஸ் பர்பெண்டிகுலர் டு ஃபீல்ட் அண்ட் செகண்ட் பேரலல் டு ஃபீல்ட் அண்ட் தேர்ட் இன்க்ளைன்ட் அட் 60 டிகிரி வித் த ஃபீல்டு எடுத்துகிட்டு நம்ம அந்த ரெக்டாங்குலர் ஃப்ரேமு அதனோட ஏரியா நம்பர் ஆஃப் டர்ன்ஸு ஃபீல்டு அண்ட் ஃப்ரீக்வன்சி எல்லா டேட்டாஸும் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது இஎம்எஃப் இன்டியூஸ்டு ரெக்டாங்குலர் டர்ன் இல்லையா, ஸோ கடைசி என்ன முடிச்சோமோ அதுதான் ஃபார்முலா. எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு NBA ஒமேகா. NBA ஒமேகா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5Mன்னு கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க. 5 is equal to BA தானே. ஸோ NBA ஒமேகாங்கிறது இங்கே ஃப்ரீக்வன்சி உள்ளே வந்ததுனால ஃபார்முலா எப்படி மாறிடுச்சு. சப்போஸ் நம்ம ஒமேகாவுக்கு என்ன எழுதுவோம் 2π/Tன்னு போடுவோம். 1/Tங்கிறது ஃப்ரீக்வன்சி, ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி இல்லையா. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. ஸோ இதுதான் நம்ம எடுத்துக்கிற ஃபைனல் ஃபார்முலா. இதில் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு ஃபைனலாக பாருங்கள் NBA ஒமேகா இன்டூ சைன் தீட்டா. ஏன்னா எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா. ஸோ கடைசி அந்த சைன் தீட்டா இதெல்லாம் சேர்த்து ஒரு கம்ப்ளீட் ஃபார்முலாவாக நம்ம எடுத்தாச்சு. இப்போது 3 கேஸஸ்க்கு என்னென்னு அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பிளேனஸ் பர்பெண்டிகுலர். பிளேன் பர்பெண்டிகுலர்னால் நார்மல் கூட மேக் பண்ண ஆங்கிள் 0வாக இருக்கும்.
சரியா? ஸோ ஒமேகா டி ஜீரோனா எல்லாமே நமக்கு வந்து ஜீரோ. தட் இஸ் நோ இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் அ ரெக்டாங்குலர் காயில். அண்ட் செகண்ட் கொடுத்துருக்க கேஸ் வந்து parallel to field. parallelனா தீட்டா 90. ஸோ கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாம் இன்ட்டு பண்ணி எடுக்கும்போது we can get 88 வோல்ட். ஸோ அவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா ஒரு மினிட்டுக்கு வந்து 500 டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த எஃப்பில் பாருங்கள் 2π எஃப் இருக்கு இல்லையா, எஃப் இஸ் ஈக்குவல் டு மினிட்டில் தானே கொடுத்துருக்கான், அது செகண்டுக்கு மாற்றும் போது இன்டூ 60 போடுவோம். அதனால தான் 500/60. ஸோ லாஸ்ட் ஆன்சர் திஸ் மச் ஆஃப் வோல்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ரெக்டாங்குலர் காயில். அண்ட் தேர்டு கேஸில் பிளேன் இஸ் 60 டிகிரி வித் த ஃபீல்டு. இப்போ ஃபீல்டு கூட பிளேன் 60 டிகிரினா நார்மலுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 30 டிகிரி தான் கிடச்சிருக்கும். ஸோ அந்த 30ங்கிறது sin 30 வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆன்சர் கொடுக்கும்போது 44 வோல்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் கொடுத்துருக்க இந்த ப்ராப்ளமும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட் டாபிக் ஏசி ஜெனரேட்டர். It is also called an alternator because the mechanical energy is converted into electrical energy. ஸோ ஒரு எனர்ஜி கன்சர்வேஷன் இருக்கிறதுனால தான் நம்ம இது என்ன சொல்கிறோன்னா ஆல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு ஏசி ஜெனரேட்டர் தான் நம்ம வந்து ஹோமாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் பவரை கன்சியூம் பண்ணுறதுக்கு நாம் வந்து யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ். ஸோ இங்கே ஏசி ஜெனரேட்டரோட காம்போனன்ட்ஸ் என்ன, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, எந்த கான்செப்டில் இங்கே நம்ம இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏசி ஜெனரேட்டர். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஸ்டார்டர், அண்ட் தென் ரோட்டர், ஆல்டர்னேட்டர், பிரஷ் பாக்ஸ், ஸ்லிப் ரிங்ஸ். இந்த மிடில் கொடுத்துருக்கிற ஆல்டர்னேட்டர் அப்படிங்கிறதுக்குள்ளே ஸ்டார்டர், ரோட்டர், பிரஷ் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப் ரிங்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு. ஒரு கம்ப்ளீட் ஆல்டர்னேட்டர் தான் அந்த மிடில் இருக்கிறது. ஸோ இது வந்து தெளிவாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு 2 பேஜஸ் பின்னாடி கொடுத்துருக்குற இந்த பிக்சர்ஸை பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏசி ஜெனரேட்டர். எக்ஸாமு கிடையாது, ஸோ பயப்பட வேண்டாம். இப்போ இந்த இடத்த ஆல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்லும்போதே 2 மேஜர் பார்ட்டு. ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டேட்டர் அண்ட் செகண்ட் ஒன் ரோட்டர். ஸ்டேட்டர் அப்படிங்கிறது அதோட நேமை சஜஸ்ட் பண்ணுற மாதிரியே ஒரு ஸ்டேஷ்னரி பார்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 3 காம்போனன்ட்ஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டார்டர் ஃப்ரேம் அண்ட் ஸ்டார்டர் கோர் அண்ட் தென் ஆர்மச்சூர் வைண்டிங். அந்த ஸ்டார்டர் ஃப்ரேம் அப்படிங்கிறது பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ஒரு பிக்சர் தான். சரியா? ஸ்டார்டர் கோர்னு இருக்கு இல்லையா, அது அதோட அவுட்லெட் பிக்சர் மாதிரி தான் ஃபிகர். அதில் கீழே அந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்கிறது ஸ்லாட். இந்த ஸ்லாட் அப்படிங்கிறதுல நம்ம இன்சுலேட்டட் ஒயர்ஸ் வந்து வைண்டிங்ஸ் எடுத்திருப்போம். அதுக்காக தான் அந்த ஸ்லாட் வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த செகண்ட் பிக்சரில் ஸ்டார்டருக்குள்ளே ஒரு ரெக்டாங்குலர் லூப் இருக்குது. எதுக்காக இந்த ரெக்டாங்குலர் லூப்புனா, ஆல்டர்னேட்டர் அப்படிங்கிற அந்த ஜெனரேட்டரில் நம்ம கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதே எது இருக்குல்ல அப்படின்னா, இந்த ரெக்டாங்குலர் லூப்பில் தான் கரண்ட்டை கொண்டு வந்து எக்ஸ்டர்னலுக்காக நம்ம வெளியில் எடுத்துவோம். எக்ஸ்டர்னல் பர்பஸுக்காக கரண்ட்டை வெளியில் இழுக்கிறதே இந்த ரெக்டாங்குலர் லூப்பில் இருந்து மட்டும்தான் நம்ம கரண்ட்டை எடுத்துக்க போகிறோம். சரியா? அதுக்காக தான் ரெக்டாங்குலர் லூப்பு. கீழே கொடுத்துருக்க அந்த சி அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஸ்டார்டர். வைண்டிங்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு ஸ்டார்டர் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக ஆல்டர்னேட்டரோட செகண்ட் பார்ட்டு ரோட்டர். இந்த ரோட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வைண்டிங்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ரோட்டர். இதில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6 போல் ரோட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. போல் ஒவ்வொன்றும் ஒரு மேக்னெட்டோட போல் தான். நார்த்து சவுத்து அப்படின்னு ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. அந்த ஸ்லாட்டில் நம்ம என்ன பண்ணணும், அகெயின் மறுபடியும் வைண்டிங்ஸ் வந்து கொடுக்கணும். அப்படி வைண்டிங்ஸை கொடுத்த பிறகு அதோட பிக்சர் எப்படி இருக்குன்னா, ஃபிகர் ஈயில் காமிச்சிருக்காங்க இல்லையா, அது போல் இருக்கும். இப்போ அந்த வைண்டிங்ஸ் எல்லாமே ஒரு அந்த போல்லையும் 6 போல்னு இருக்கு இல்லையா, அந்த ஒரு போல்லையும் அந்த வைண்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த வைண்டிங்ஸோட எண்டு வந்து எங்கே ஜாயிண்டாக இருக்குன்னா ஸ்லிப் ரிங்ஸ் கூட ஜாயிண்டாக இருக்கும். அந்த கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்லிப் ரிங். இந்த ஸ்லிப் ரிங் எதுக்காகனா, அந்த ஸ்டார்டருக்குள்ளே வந்து இந்த ரோட்டர் சுற்றுது இல்லையா, அது வந்து நல்லா ரொட்டேட் பண்ண வைக்கிறதுக்காக தான் ரிங்கு. சரியா? எப்படி வந்து ஒரு கிணத்துலேருந்து
முன்னெல்லாம் சொல்கிறேன் நான், அந்த தண்ணி இழுக்கும்போது புல்லிஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, கப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லா ரோல் ஆகிறதுக்கு எடுத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த ஸ்லிப் ரிங்ஸ் வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணும்போது அந்த ரோட்டர் வந்து ரொட்டேட் ஆகிறது ஈஸியாக இருக்கும். அந்த 2 வைண்டிங்ஸோட எண்டு ஸ்லிப் ரிங்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு, இப்போ ஸ்லிப் ரிங்ஸ் வந்து எது அட்டாச் ஆகிருக்குன்னா ப்ரஷ்ஷு, கார்பன் ப்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்பன் ப்ரஷ்ஷை வந்து ஸ்லிப் ரிங்ஸ் கூட அட்டாச் பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ்ஷு மூலமாக வெளியிலேருந்து டிசி சப்ளை கொடுக்கணும். டிசி சப்ளை கொடுக்கும்போது என்னாகும், கொடுக்குற இந்த ஒரு எனர்ஜியை யூஸ் பண்ணி ரோட்டர் அப்படிங்கிற காம்போனண்ட்டு ஸ்டார்டருக்குள்ளே ரொட்டேட் ஆகும். சரியா? எஃப் அப்படிங்கிற ஃபிகர் பாருங்கள், ஸ்டார்டர் கோர் அண்டு ரோட்டர். ஸோ இந்த மாதிரி ரோட்டர் வந்து ரொட்டேட் ஆகும் பொழுது, ஏற்கனவே அங்கே வந்து ரெக்டாங்குலர் லூப் அப்படின்னு ஒரு டேர்ம் இருந்துச்சு இல்லையா, எதுக்குள்ளே, ஸ்டார்டருக்குள்ளே, அதுக்குள்ளே வந்து இன்டியூஸ்டு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டை தான் நாம் வந்து நம்மளோட பர்பஸுக்காக மாடிஃபை பண்ணி வெளியில் எடுத்துக்கிறோம். சரியா? இதுதான் ஒரு ஏசி ஜெனரேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அங்கே சொன்னோம் இல்லையா, அதனோட டேர்ம்ஸ் எல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது என்ன பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டோட டைரக்ஷனை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது ஃப்ளம்பிங்ஸோட ரைட் ஹேண்ட் ரூல். ஓகே, கொடுத்துருக்குற நோட் என்ன சொல்லுதுன்னா, ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் வந்து நீங்கள் 2 மெத்தடில் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஸ்டேஷ்னரியாக வச்சுட்டு காயிலை ரொட்டேட் பண்ணியும் கொண்டு வரலாம், அல்லது காயிலை ஸ்டேப்பிளாக வச்சுட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை ரொட்டேட் பண்ணியும் கொண்டு வரலாம். நம்ம லார்ஜ் ஸ்கேல் பவர் கன்செப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது ஸ்டேஷ்னரி காயில் அண்ட் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த செகண்ட் டேர்மு தான் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணும்போது செகண்ட் கான்செப்டை அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே நம்ம சொன்னது தான். அந்த ஸ்டார்டரில் இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, this is laminated to minimize eddy current loss. அந்த ஸ்டார்டரில் இருக்கிற வெளியில் அந்த சிலிண்ட்ரிக்கல் டேர்ம்ஸ் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே லேமினேட் பண்ணி கொடுத்தது. லேமினேஷன் அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் லேமினேட் பண்ணால் எப்படி ஒரு பேப்பர் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, நிறைய லேமினேட்டட் ஷீட் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அதுபோல் அயன் ஆர் ஸ்டீல் அலாய் அதை வந்து லேமினேட் பண்ணி கொடுத்தது தான் இந்த ஸ்டார்டர் அப்படிங்கிற ஒரு காம்போனண்ட்டு. எதுக்காக அப்படின்னா அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டோட லாஸ், ஹீட்னால் கொஞ்சம் எனர்ஜி வந்து லாஸ் ஆகும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படி லேமினேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அடுத்தது வந்து இந்த ரோட்டருங்கிறதும் நம்ம சொன்னது போல தான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வைண்டிங்ஸ். இட் இஸ் மேக்னடைஸ்டு பை எ டிசி சோர்ஸ் அண்ட் தென் ends of the field windings are connected to a slip rings. Then a brush is attached to this slip ring. இப்போ அந்த ப்ரஷ் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது டு ட்ரா த கரண்ட் ப்ரொடியூஸ்ட் இன் அ ரெக்டாங்குலர் லூப் டு தி அவுட் சைட் பார்ட், அதுக்காக தான் இந்த ப்ரஷ்ஷு. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு ஏசியோட கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் நாம் யூஸ் பண்ணினது ஸ்டேஷ்னரி ஆர்மெச்சூர் ரொட்டேட்டிங் ஃபீல்டு. இப்போ இதனால் நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன், ஸ்டார்டர் அப்படிங்கிற அந்த ஃபிக்ஸடு டெர்மினல்ஸ்லேருந்து நம்ம கரண்ட்டை வெளியில் எடுக்கிறதுக்காக நீங்கள் எந்த ஒரு ப்ரஷ்ஷு கான்டாக்டும் இந்த இடத்த யூஸ் பண்ண தேவையில்லை. அந்த ஒரு பெனிஃபிட் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் கிடைக்குது. அண்ட் தென் செகண்டு பாருங்கள், அந்த ஸ்டேஷ்னரி ஆர்மெச்சூரோட வைண்டிங்ஸ் வந்து இதில் ரொம்ப ஈஸியாக இருக்குன்றாங்க. தேர்டு, ஸ்லிப்ரிங்ஸோட நம்பர் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகுது. எங்கே ஸ்லிப்ரிங் யூஸ் பண்ணுறாங்கன்னா லோ வோல்டேஜ் டிசி சோர்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ரோட்டரை ரொட்டேட் பண்ணுற வைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு ஸ்லிப்ரிங்ஸோட நம்பர்ஸும் இந்த கான்செப்டில் ரெடியூஸ் ஆகுது. அண்ட் தென் ஆர்மெச்சூர் வைண்டிங்ஸ் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் மோர் ரிஜிட்லி. அந்த ஆர்மெச்சூரோட வைண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ரிஜிட்டாக இருக்கும். ஏன் அவ்வளோ ரிஜிட்டாக இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்னாலையும் அது வந்து டிஃபார்ம் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் அவ்வளோ ரிஜிட்டாக வந்து அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாமே ஸ்டேஷ்னரி ஆர்மெச்சூர் அண்ட் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டோட அட்வான்டேஜாக இருக்குது. அதனால தான் லார்ஜ் ஸ்கேல் பவர் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம இந்த ஒரு டேர்ம் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஏசி ஜெனரேட்டர் சிங்கிள் ஃபேஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், 3 ஃபேஸாகவும் யூஸ் பண்ணலாம்.
ஸோ அப்படி இருக்கும்போது சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர்னால் அதனோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், அதில் நம்ம இஎம்எஃப் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டரோட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். ஆர்மேச்சர் கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறது பாருங்கள், கொடுத்துருக்குற இந்த பிக்சரில் PQRS. PQ இது ஒரு பார்ட்டு, தென் RS, இது ரெண்டு கண்டக்டரும் ஒரு சீரியஸ் கனெக்ஷனில் தான் இருக்குது. அப்போ சீரியஸ் கனெக்ஷன்னா ஒரு சிங்கிள் சர்க்கியூட்டாக ஃபார்ம் ஆகும்போது இட் ப்ரொடியூசஸ் சிங்கிள் ஃபேஸ் இஎம்எஃப். அதனால தான் இது என்ன சொல்கிறோன்னா சிங்கிள் ஃபேஸ் ஆல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே சிங்கிள் டர்ன் அப்படிங்கிறது PQRS தான். இஸ் மவுண்டட் ஆன் அ ஸ்டாட்டர். இந்த ஸ்டாட்டருக்குள்ளே தான் இந்த PQRS இருக்குது. ஃபீல்டு வைண்டிங்ஸ் எங்கே இருக்குன்னா ஸ்டாட்டருக்கு உள்ள இஸ் ஃபிக்ஸட் இன்சைட் தி ஸ்டாட்டர். ஸோ இப்போது இந்த ரோட்டர் அப்படிங்கிறது, ஏன்னா ஃபீல்டு வைண்டிங்ஸ் தான் ரோட்டர், அதுதான் ஸ்டாட்டருக்கு உள்ளே இருக்குது. இது எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அபவுட் அன் ஆக்சஸ் பர்பண்டிகுலர் டு பிளேன் ஆஃப் தி பேப்பர். அங்கே இருக்க அந்த ரெக்டாங்குலர் பிளேனுக்கும் பர்பண்டிகுலராக ரொட்டேட் ஆகிற மாதிரி தான் அதனோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டாட்டருக்கு உள்ளே இருக்கும். Then the loop PQRS வந்து stationary and is also perpendicular to plane of the paper. PQRS அப்படிங்கிறதும் சீரியஸ் கனெக்ஷன் இருக்கிறதுனால இது வந்து ஒரு சிங்கிள் டர்னாக நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு, இது இனிஷியலாக எப்படி இருக்குது அப்படின்னா இஸ் பர்பண்டிகுலர் டு பிளேன். அங்கே இருக்கிற அந்த ரோட்டர் நம்ம எடுத்துக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணின பிளேனுக்கும் இது வந்து பர்பண்டிகுலராக ஸ்டேஷ்னரியாக இருக்கும். லூப் வந்து இங்கே ரொட்டேட் ஆகாது, மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும்தான் ரொட்டேட் பண்ண போகிறோம். Magnetic field windings are exacted. The magnetic field is produced around it. இப்போ அந்த ரோட்டருக்கு வெளியிலேருந்து டிசி பவர் சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது ஃபுல்லாக மேக்னடைஸ் ஆகும். ஸோ அப்படி கரண்ட்டு போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு let the field magnet be rotated in clockwise direction by some external means. மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க இல்லையா, ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா பை எக்ஸ்டர்னல் மீன்ஸ், அதாவது டிசி சப்ளை கொடுத்து தான் அதை கிளாக்வைஸ் டைரக்ஷனில் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். அப்படி ரொட்டேட் ஆகும்போது அங்கே வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போது இனிஷியலாக நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த ஃபீல்டு மேக்னெட் இஸ் ஹரிசாண்டல். இந்த இடத்த நீங்கள் புரிஞ்சிக்க இந்த கிராஃப் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற இந்த பிக்சரில் ஏரோ மார்க் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இனிஷியலாக அந்த ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஹரிசாண்டல். பட் அந்த லூப் PQRS அப்படிங்கிற லூப் பாருங்கள், அது வந்து வெர்டிக்கலாக தான் ஸ்டேஷ்னரியாக இருக்கும். இருந்தாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த லூப்புக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இந்த இடத்த பிளேன் ஆஃப் தி லூப் இஸ் பர்பண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா தீட்டா பிகம்ஸ் 0. அதாவது ஒமேகா டி வந்து 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஒமேகா டி 0 அப்படின்னா அந்த இடத்த லிங்கான ஃப்ளக்ஸு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு லிங்க்டு வித் PQRS வந்து ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும். பட் இன்டியூஸ்டு கரண்ட் ஆர் இன்டியூஸ்டு இஎம்எஃப் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த டேர்ம் வந்து 0வாக இருக்கும். அப்படி 0வாக இருக்குன்னா, அதாவது கொடுத்துருக்க இந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சஸில் வந்து ஆங்கிள் ஒமேகா டி எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சஸில் இன்டியூஸ்டு இஎம்எஃப், மேக்னிடியூட் ஆஃப் இஎம்எஃப். அங்கே என்ன டேர்ம்ஸ் பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான். என்ன இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொட்டேட் பண்ணணும், காயில் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் தீட்டா 0 அப்படின்னா இஎம்எஃப் வந்து 0 ஆகிடும், ஃப்ளக்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். செகண்ட் வந்து அகெயின் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ஸில் ஒரு 90 கொடுக்கணும். அப்படி ஒரு 90 கொடுக்கும்போது டோட்டல் ஆங்கிள் தீட்டா வந்து 90 டிகிரிஸாக மாறும். இஎம்எஃப் அப்படிங்கிறது மேக்ஸிமம், ஃப்ளக்ஸு 0 ஆகிடுது. இஎம்எஃப் வந்து மேக்ஸிமமாக இருக்கிறதுனால கரண்ட் ஃப்ளோஸ் இன்னா ரெக்டாங்குலர் லூப் ஏன்னா கிளாக்வைஸ் டைரக்ஷன் அக்கார்டிங் டு ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். அண்ட் தேர்டு பிக்சர் பாருங்கள், திரும்ப மறுபடியும் மேக்னெட்டிக் ஃபீல்டை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி 180 கொண்டு வரீங்க. 180 கொண்டு வரும்போது இஎம்எஃப் அது சைன் ஃபங்க்ஷனாக இருக்கும். எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் எம் சைன் ஒமேகா டி. இந்த இடத்த சைன் 180க்கு திரும்ப உங்களுக்கு இஎம்எஃப் 0 ஆகும். ஸோ கிராஃப் வந்து 0வை ரீச் பண்ணிடும். அண்ட் தென் அகைன் மறுபடியும் 180 டர்ன் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் ஆங்கிள் 270க்கு ஈக்குவல். ஒமேகா டிங்கிறது 3π/2வை ரீச் பண்ணும்போது இஎம்எஃபோட நேச்சர் வந்து ஆப்போசிட்டில் இருக்கும், அதாவது நெகட்டிவ் மேக்ஸிமம் ரீச் பண்ணோம். தட் இஸ் மைனஸ் இஎம்மில் வந்து கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க.
தென் 2π ஒரு 360 வந்து நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கம்ப்ளீட் ரொட்டேஷன் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த கிராஃப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இஎம்எஃபோட வேல்யூ 0வாக இருக்கும், ஃப்ளக்ஸோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இந்த சிங்கிள் ஃபேஸ் ஆல்டர்னேட்டர் அப்படிங்கிறதுல இந்த டிவைஸில் கொடுக்குற சிங்கிள் ஃபேஸ் ஒரே ஒரு ஃபேஸ் தான், அதனோட இஎம்எஃபோட நேச்சரும் சைன் நேச்சரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சொன்னதோட எல்லா டேர்ம்ஸும் பாருங்கள் இங்கே வந்து எக்ஸ்ப்ளனேஷனில் இருக்கும். தீட்டா 90 இருந்தால் என்ன, 180 இருந்தால் என்ன, 270 இருந்தால் என்ன, 360 இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறது. அந்த லாஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் 360 degree the induced EMF becomes 0 and is represented by the point D. அந்த ஒரு டேர்மும் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃப்ரம் த கிராஃப் இட் இஸ் கிளியர் தட் EMF induced in PQRS is alternating in nature. Therefore, when field magnet completes one rotation, induced EMF in PQRS finishes one cycle. சரியா? ஸோ அந்த ஃபீல்டு மேக்னெட் வந்து 360 கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் அப்படிங்கிறதும் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்து கவர் பண்ணி கொடுக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கிராஃப் போடும்போது பாருங்கள், ரொம்ப கவனமாக இருங்க. மேலே இருக்கிற அந்த காயில் வந்து ஒரே பொசிஷன் தான், மேக்னெட்டோட இது மட்டும்தான் நீங்கள் டர்ன் பண்ணிகிட்டே வரணும். செகண்ட் பிக்சரில் இன்டியூஸ் ஆன கரண்ட்டோட டைரக்ஷன் அலாங் PQRS, தட் இஸ் பாசிட்டிவ் மேக்ஸிமத்தில் இருக்கும்போது. அண்ட் தென் தீட்டா பிகம்ஸ் 270. ஃபோர்த்து பிக்சரில் பாருங்கள், இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், தட் இஸ் SRQP ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அதாவது செகண்ட் கேஸுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கும். ஏன் அப்படின்னா இன்டியூஸ்டு EMF பிகம்ஸ் நெகட்டிவ் மேக்ஸிமம். சரியா? அதனால தான் கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆகுது. அந்த 2 காயிலுக்கு மட்டும்தான் நீங்கள் கரண்ட்டு டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணணும். மற்ற காயில்ஸுக்கு வந்து கரண்ட்டு வந்து இண்டிகேட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இன்டியூஸ்டு EMF பிகம்ஸ் 0. ஓகே. ஸோ ஏசி ஜெனரேட்டராக இருந்தாலும் சரி, ஓரியன்டேஷன் ஆஃப் தி காயிலாக இருந்தாலும் சரி, இந்த 2 கான்செப்ட்டுமே இன்டியூஸ்டு இஎம்எஃப்பை கொடுக்கறதுக்காக தான். நீங்கள் ஓரியன்டேஷன் அப்படிங்கிற கான்செப்டில் காயிலை வந்து டர்ன் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டை ஸ்டேஷ்னரியாக வச்சுருந்துருப்போம். ஏசி ஜெனரேட்டரில் காயில் வந்து உங்களுக்கு ஸ்டேஷ்னரியாக இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த 2 வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஓரியன்டேஷன் அந்த கொஸ்டின்ஸோட கான்செப்ட் போல தான், ஜஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும்தான் ரொட்டேட் ஆகுது. ஒரு கொஸ்டின்ஸோட கான்செப்டை தெளிவாக புரிஞ்சிட்டாவே 2வது கான்செப்ட் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்குற அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏசி அப்படிங்கிறது கவர் ஆகுது. இது எக்ஸாமு கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இந்த பிக்சரோட சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர் கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட்டு பாலிஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர். சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர்னால் சிங்கிள் ஆர்மேச்சர் காயில் PQRS. பட் இங்கே பாலிஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது மோர் தேன் 1 ஆர்மேச்சர் காயில் யூஸ் பண்ணால் தட் இஸ் பாலிஃபேஸ். அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப்பும் மோர் தேன் 1 இஎம்எஃப் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் நம்ம 2 ஆர்மேச்சர் காயில் யூஸ் பண்ணால் தட் இஸ் 2 ஃபேஸ், 3 காயில்ஸாக இருந்தால் 3 ஃபேஸ் ஜெனரேட்டர். மோஸ்ட்டாக நம்மளோட கண்ட்ரியில் நாம் யூஸ் பண்ணுறது 3 ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர். ஹோம் அப்ளைன்ஸ் வீட்டுக்காக மட்டும் எடுத்தோம் அப்படின்னா டொமஸ்டிக் பர்பஸ் எல்லாமே சிங்கிள் ஃபேஸ் இருந்தால் போதும். பட் அந்த போர்வெல்ஸ் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டில் வி நீடட் 3 ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர். ஸோ அதனோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நம்ம எடுத்துக்கிற ஆர்மேச்சர் கோர் அப்படிங்கிறது 6 ஸ்லாட். ஒரு ஸ்லாட்டும் எவ்வளோ ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் இருக்குன்னா 60 டிகிரி டிஃப்ரென்ஸில் இருக்குது. பாருங்கள், 1 2 3 4 5 6 அப்படிங்கிற 6 ஸ்லாட். ஒரு ஸ்லாட் இன்பிட்வீன் ஆங்கிள், ஏன்னா டோட்டல் ஆங்கிள் 360னா இன்பிட்வீன் ஆங்கிள் வந்து 60 இருக்கும். இதில் ஆர்மேச்சர் 1 and 4 மேக்ஸ் தி காயில் 1 and armature 3 and 6 makes the coil 2 and 2 and 5 armature makes the coil 3. ஒரு காயில்ஸுக்கு இடையில், ஏன்னா 3 ஃபேஸ்னால் 3 காயில், ஒரு காயிலோட ஆங்கிள் என்னென்னா 120 டிகிரிஸில் இருக்குது. இப்போ இந்த 120 டிகிரிஸில் இருக்கும்போது இதனோட இஎம்எஃப் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குற எக்ஸ்ப்ளனேஷனில் தான் இருக்குது. ஸோ நான் பிக்சர் வச்சு சொல்கிறேன், நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், காயில் வந்து 1 and 4. 1 and 4 காயிலோட பிளேனுக்கும் பர்பண்டிகுலராக நார்த்து சவுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணால் இது வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஏசி மாதிரி தான் இருக்கும். சரியா? இப்போ சிங்கிள் ஃபேஸ் ஏசியோட இனிஷியல் பொசிஷன்ஸில் தெர் இஸ் மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில், பட் தெர் இஸ் நோ இஎம்எஃப் பிகாஸ் தீட்டா இஸ் 0. பிளேன் இஸ் பர்பண்டிகுலர்னால் தீட்டா 0. அதை இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த கிராஃபோட ஃபஸ்ட்டு பிக்சர். சரியா? ஃபஸ்ட்டு காயிலு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொட்டேட் ஆகலை, காயில் 1 மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். தீட்டா 0ங்கிறதுனால இஎம்எஃப் வந்து 0. தென் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குற இந்த
காயில், அதாவது நார்த்து சவுத் அப்படிங்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வைண்டிங்ஸ் என்ன ஆகுது, ஒரு 120 டிகிரிஸ் வந்து மேக் பண்ணி கொடுக்கும். 120 டிகிரிஸ் மேக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு காயிலில் இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். அதனோட இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறது எல்லாமே சிங்கிள் ஃபேஸ் ஏசி எப்படி இருக்கோ அதே கான்செப்டில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிக்சர் அப்படிங்கிறது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த 120 டிகிரி ரொட்டேஷன் எடுத்த பிறகு காயில், செகண்ட் காயில் வந்து இஎம்எஃப் இன்டியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அது வரைக்கும் அங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகிறது சேஞ்ச் ஆகாது. ஏன் அப்படின்னா 120 லேகிங்கில் இருக்க ரெண்டாவது காயில் அந்த 120 கிராஸ் பண்ணின பிறகு தான் அதில் வந்து இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகவே ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காயிலில் ப்ரொடியூஸ் ஆன இஎம்எஃப்க்கும் செகண்ட் காயிலில் ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப்க்கும் இடையில் இருக்கிற அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 120 டிகிரி. அதை மார்க் பண்ணினது பாருங்கள், செகண்ட் பிக்சரில் 120 போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஆங்கிள் பார்க்கும்போது 120லேருந்து தான் இஎம்எஃப் எப்சிலான் 2 அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, அண்ட் தென் மறுபடியும் ஒரு 120. இப்போ 240 ஆங்கிள் வந்து ரொட்டேஷன் எடுத்த பிறகு நமக்கு தேர்டு காயில் வந்து இஎம்எஃப் இன்டியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதை இண்டிகேட் பண்ணும்போது செகண்டுக்கும் தேர்டுக்கும் இருக்கிற இஎம்எஃபோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா 120, பட் ஃபஸ்ட் அண்ட் தேர்டுக்கு எடுக்கிற இஎம்எஃப் டிஃப்ரென்ஸு 240. அந்த 240 டிஃப்ரென்ஸில், அதாவது ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது 240 டிஃப்ரென்ஸில் தேர்டு காயிலில் இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் எடுக்கும்போது அந்த காயில் ஒரு டேர்ன் தான் கம்ப்ளீட் ஆகும், ஆனால் 3 இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். அப்போ அந்த ப்ரொடியூஸ் ஆகிற 3 இஎம்எஃப்பும் எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் போயிட்டுருக்குன்னா 120 ஆங்கிளோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 120 ஆங்கிள் ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் ஒரே ஒரு காயில் ரொட்டேஷனில் நம்ம கொடுக்குறது தான் இந்த 3 ஃபேஸ் ஏசி அப்படின்னு சொல்கிறோம். அந்த கரண்ட்டோட ஸ்ட்ரென்த்து சிங்கிள் ஃபேஸை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா? அங்கே வந்து வோல்டேஜோட ஸ்ட்ரென்த் அதிகமாகுது அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபேஸை கம்பேர் பண்ணும்போது இதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் சிங்கிள் ஃபேஸ் ஏசியில் கொடுத்துருக்கிற கான்செப்ட். மேலே இருக்கிறத ரீட் பண்ணுங்கள். நம்ம சொன்ன விஷயங்கள் தான் அங்கே இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற 3 ஃபேஸ் ஜெனரேட்டரோட அட்வான்டேஜஸ், அதாவது சிங்கிள் ஃபேஸை கம்பேர் பண்ணும்போது என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொடியூசஸ் ஹையர் பவர் அவுட்புட் தேன் தி சிங்கிள் ஃபேஸ் மெஷின். அதை கம்பேர் பண்ணும்போது இதோட பவர் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே கெப்பாசிட்டிக்கு இதோட பவர் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருந்தாலும் சைஸ் வந்து ஸ்மாலர் இன் சைஸ். சிங்கிள் ஃபேஸோட கம்பேர் பண்ணும்போது 3 ஃபேஸோட சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலர் அண்ட் தென் ரொம்ப சீப்பராக இருக்கும். சரியா? டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விலை குறைவானதாக இருக்கும். இதே பாருங்கள், ரிலேட்டிவ்லி தின்னர் ஒயர் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் 3 ஃபேஸ் பவர். பவர் ப்ரொடக்ஷன்லேருந்து கன்சியூமர் பிளேஸுக்கு அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஒயர் அப்படிங்கிறதும் ரொம்ப தின்னராக இருந்தால் போதும், எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த ஒரு பர்பஸ்னால தான் நம்ம கண்ட்ரியில் இந்தியா ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறது 3 ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர் கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நவ் ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், தூண்டப்பட்ட மின்னியக்கு விசைகளை உருவாக்கும் முறைகள். இந்த தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை அப்படின்றது உண்மையிலேயே ஒரு விசை கிடையாது. ஒரு சுற்றில் இருக்கும் ஒரு மின்னூட்டத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்துறதுக்காக நம்ம செய்கிற வேலை தான் மின்னியக்கு விசை. அதனோட அலகு ஜூல் பெர் கூலும் அல்லது வோல்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மின்னியக்கு விசையை கொடுக்கக்கூடிய மூலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மின் வேதிக்கலன்கள், வெப்ப மின் சாதனங்கள், சூரிய மின்கலன்கள் மற்றும் மின்னியற்றிகள். கொடுத்துருக்கிற இந்த இத்தனை மூலங்களிலும் நம்ம அதிக மின் உற்பத்திக்கு எடுத்துக்கிறது இந்த ஜெனரேட்டர்ஸ், அதாவது மின் இயற்றிகளை தான் எடுத்துக்கிறோம். அந்த மின் இயற்றி அப்படிங்கிறதுல ஃபாரடேவோட மின்காந்த தூண்டல் விதியை பயன்படுத்தி ஒரு தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்குறோம். அதில் இருக்கிற மின்னியக்கு விசையின் எண் மதிப்பானது எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கொடுத்துருக்கிற இந்த ஃபார்முலா படி இருக்கும். அந்த ஃபார்முலாலையும் 4.17, அதாவது எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு d/dt ஆஃப் BA cos θ, BA cos θ, இந்த 3 டேர்ம்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால மின்னியக்கு விசையை உருவாக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன் காந்தப்புலத்தை மாற்றணும், செகண்டு கம்பிச்சுருளின் பரப்பை மாற்றணும், தேர்டு ஒன் காந்தப்புலத்தை சார்ந்த கம்பிச்சுருளோட திசையமைப்பை மாற்றணும். ஸோ இந்த 3ஐயும் மாற்றுவதன் மூலம் மின்னியக்கு விசையானது உருவாக்கப்படும். அதில் ஃபஸ்ட்டு காந்தப்புலத்தை மாற்றுவதன் மூலம் மின்னியக்கு விசையை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று, ஒரு மின் சுற்று மற்றும் காந்தத்திற்கு இடையே உள்ள சார்பு இயக்கத்தை வந்து மாற்றுவதன் மூலம் மின்னியக்கு விசை உருவாக்கலாம். அல்லது அருகில் உள்ள சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை மாற்றுவதன் மூலம் நம்ம வந்து 2வது சுற்றில் மின்னியக்கு விசையை உருவாக்கலாம். இது வந்து காந்தப்புலத்தை மாற்றுவதன் மூலம் மின்னியக்கு விசையை உருவாக்குதல். அடுத்தது செகண்டு,
கம்பிச்சுருளின் பரப்பை வந்து மாற்றுவதன் மூலம் மின்னியக்கு விசை எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த படத்தில் கொடுத்துருக்கிற மாதிரி எல் நீளம் இருக்கிற ஒரு கடத்தும் தண்டு, அது எப்படி இருக்கணும்னா, அதாவது ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ரேம், அதனோட திசைவேகமானது v திசைவேகத்தில் ஒரு உலோக சட்டத்தில் இடதுபுறமாக நகர்ற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இந்த மொத்த அமைப்பும் செங்குத்தாக உள்நோக்கி செயல்படும் ஒரு காந்தப்புலத்தின் தளத்திற்கு செங்குத்தாக இருக்கிற மாதிரி கருத்தில் கொண்டு ஏபின்ற அந்த நகரும் தண்டு, அதாவது கடத்தும் தண்டானது டிசிக்கு நகரும் பொழுது இது நகர்ற நேரம் வந்து டிடி. அந்த ஒரு குறுகிய நேரத்தில் நகரும் பொழுது என்ன ஆகும்னா காந்தப்பாயம் குறையும். ஏன்னா சுருளடங்கிய பரப்பு குறைகிறதுனால காந்தப்பாயம் குறைகிறது. காந்தப்பாயம் குறையுது அப்படிங்கிறது பரப்பை மாற்றுவதன் மூலம். பரப்பை நம்ம எப்படி மாற்றம் எடுத்துக்கிறோன்னா d5b, ஏன்னா மாறுகின்ற காந்தப்பாயம் அப்படிங்கிறது b இன்ட்டு பரப்பில் ஏற்படும் மாற்றம். பரப்பில் மாற்றம்னா செவ்வக பரப்பாக இங்கே மாறுறதுனால நீளம் இன்ட்டு அகலம்னு எடுத்துக்கிறீங்க. நீளம்ங்கிறது எல், அகலம் dxன்னு எடுத்துகிட்டு அந்த dxக்கு ஈக்குவலாக v இன்ட்டு டிடின்னு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது நமக்கு இங்கே உருவாகிற மின்னியக்கு விசை எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா BLVக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த மின்னியக்கு விசையானது இயக்க மின்னியக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த தண்டு வந்து ஒரு இயக்கத்தினால தான் மின்னியக்கு விசை உருவாகுது அப்படிங்கிறதுனால இது ஒரு இயக்க மின்னியக்கு விசை அப்படின்னு எடுத்தாச்சு. இப்போ அந்த உலோக சட்டத்தில் இருக்கிற ஒரு மின் தடை R அப்படிங்கிற மின்தடை இருக்கும்போது அங்கே தூண்டப்பட்ட மின்னோட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ தூண்டப்பட்ட மின்னோட்டம் அப்படின்னாவே நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா I = ε/R. ஸோ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது BLV/Rன்னு கிடைக்கும். இந்த தூண்டப்பட்ட மின்னோட்டமானது ஒரு ஆற்றல் மாறா நிலை அப்படிங்கிற கருத்தில் இருக்குது. அதாவது வெளியில் நாம் கொடுக்குற ஒரு எந்திரவியல் விசை தான் நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அதாவது மின் விசையாக மாறியிருக்கு. அதாவது இயந்திர வேலையே மின்னாற்றலாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த நகரும் தண்டு, அது ஏபிங்கிற நகரும் தண்டு காந்தப்புலத்தில் செங்குத்தாக v திசைவேகத்தில் இடதுபுறமாக நகரும் பொழுது அது வந்து ஒரு காந்த விசையை உணரும். அந்த காந்த விசையானது அது ஏற்கனவே நகர்ற திசைக்கு எதிர் திசையில் இருக்கும். அப்போ அது அதனோட காந்த விசை எதற்கு சமம் அப்படின்னா FB = ILB. ஸோ இந்த ஒரு காந்த விசைக்கு எதிர்த்து தான் நம்ம அந்த கடத்தியை வந்து இடதுபுறம் நகர்த்தணும். ஸோ நம்ம வெளியிலிருந்து கொடுக்குற அந்த விசையானது காந்த விசைக்கு சமமாகவும் எதிர் திசையிலும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது செலுத்துகின்ற விசையும் காந்த விசையும் சமமே. அது ரெண்டும் சமம் அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து ILBக்கு ஈக்குவல். ஸோ அப்படி வந்து ஒரு தண்டு வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நகர்த்தும் பொழுது செய்யப்படுற வேலை திறனாக மாறும். திறனுக்கு ஃபார்முலா F.Vன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது கடைசியாக நம்மளோட பவர் ஈக்குவேஷன் 4.20 இருக்கிற மாதிரி கிடைக்கும். இது வந்து வெளியிலேருந்து செய்கிற இயந்திர வேலை தான் அங்கே வந்து நமக்கு மின்னாற்றலாக மாறுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அங்கே தூண்டப்பட்ட மின்னோட்டம் வரணும். அது வந்து ஒரு வெப்பத்தை கொடுக்கணும். அந்த வெப்ப ஆற்றல் வெளிப்படும் வீதம் தான் திறன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஃபார்முலா எடுத்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளோட ஈக்குவேஷன் 4.21 இருக்கிறது படி கிடைக்கும். ஸோ இந்த 4.20வும் 21ம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இயந்திர ஆற்றலே மின்னாற்றலாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு அடிப்படையில் தான் இது இருக்குது அப்படிங்கிறது இங்கே ப்ரூஃப் ஆகுது. அடுத்து எடுத்துக்காட்டு சம்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காந்தப்புலத்தை சார்ந்து கம்பிச்சுருளோட சார்பு திசை அமைப்பை மாற்றுவதன் மூலம் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்கணும். இங்கே நாம் எடுத்துக்கிறது N சுற்றுகள் கொண்ட ஒரு செவ்வக வடிவ கம்பிச்சுருள். அது B அப்படிங்கிற காந்தப்புலத்தில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அது வந்து இனிஷியலாக டைம் வந்து 0ங்கிற நேரத்தில் எடுத்துக்கிட்டால் அங்கு தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையானது சுழி. ஏன் அப்படின்னா θ 0வாக இருக்கும். ஸோ அங்கே மின்னியக்கு விசை எதுவும் தூண்டப்பட மாட்டாது. T = டைம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் T காலத்திற்கு பிறகு அந்த செவ்வகச் சுருளானது ஒமேகாங்கிற திசை வேகத்தில் இடஞ்சுழியாக சுழலும் பொழுது அந்த கம்பிச்சுருளோட குத்துக்கோடு காந்தப்புலத்தோட ஏற்படுத்தும் கோணம் θ. இப்போ காந்தப்புலத்தை 2 கூறுகளாக பிரிச்சிங்க அப்படின்னா அந்த செவ்வகச் சுற்றுக்கும் குத்தாக இருக்கிற ஒரு கூறு B cos ωt. இந்த ஒரு கூறு மட்டும்தான் காந்தப்பாய மாற்றத்தில் பங்கெடுக்கும். ஸோ அப்படி பங்கெடுக்கும்போது எனக்கு அந்த இடத்துல இருக்கிற காந்த பாயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. விளக்கப்பட்ட நிலையில் கம்பிச்சுருளின் பாயத் தொடர்பு N5B =
ஃபை பி அப்படிங்கிறது பிஏ காஸ் தீட்டா, அதனால தான் என் ஃபை பி. தீட்டாவுக்கு ஒமேகா டி கொடுத்தோன்னா என்பிஏ காஸ் ஒமேகா டி. சரியா? இதுக்கப்புறம் வர டெரிவேஷன்ஸ் அப்படிங்கிறது கீழே இருக்கு இல்லையா, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ் மீடியம் சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் எம் சைன் ஒமேகா டி. அதை வச்சு இங்கே கிராஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். தொடக்கத்தில் கம்பிச்சுருளின் தளம் காந்தப்புலத்திற்கு குத்தாக இருந்தால் கோணம் சுழியாகும். ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு 0. தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை சுழி, அதனால தான் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு 0. அதை கிராஃபில் நம்ம இண்டிகேட் பண்ணும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதுக்கு பிறகு கம்பிச்சுருளானது ஒரு 90 டிகிரி சுழற்சிக்கும் அதனோட மின்னியக்கு விசை வந்து எந்த மாதிரி இடத்த இருக்கும் அப்படிங்கிறது கிராஃபில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. செவ்வக சுருளானது ஒரு முழு சுழற்சியை முடிக்கும் பொழுது அங்கு தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையானது சைன் வளைகோட்டின் அமைப்பில் இருக்கும். இப்போ அந்த சைன் வளைகோடுனா இங்கே இருக்கிற கிராஃப் தான் சைன் வளைகோடு. அந்த நேச்சர்லேயே தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையும் இருக்குது அப்படின்று சொல்கிறாங்க. சரியா? இப்போ இதனால் எனக்கு தூண்டப்பட்ட மின்னோட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா I is equal to IM sin ஒமேகா டி 4.23 அந்த நேச்சரில் தூண்டப்பட்ட மின்னோட்டம் இருக்கும். ஸோ இது எல்லாமே காந்தப்புலத்தை நிலையாக வைத்து கம்பிச்சுருளை மாற்றுவதன் மூலம் மின்னியக்கு விசையை தோற்றுவித்தல் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது மாறுதிசை மின்னோட்ட மின்னியற்றி. மாறுதிசை மின்னோட்ட மின்னியற்றி அப்படிங்கிறது மின் ஆக்கி அப்படின்னு சொல்லலாம். ஏன் மின்னாக்கின்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து அதை அந்த காந்த புலத்தை சுழற்றுவதற்காக பயன்படுத்துகிற இயந்திர ஆற்றல் வந்து மின்னாற்றலாக மாறுது. அதனால் மின் உற்பத்தியை செய்யக்கூடிய ஒரு இயற்றி மின் ஆக்கி. சரியா? அதுக்கு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லேயே இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே கொடுத்துருக்கிற பாகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிலையி ஸ்டார்டர், சுழலி ரோட்டார், தூரிகை பெட்டி கார்பன் பிரஷ், ஸ்லிப்ரிங் நழுவு வளையங்கள், கம்ப்ளீட்டாக ஆல்டர்னேட்டர் அப்படிங்கிறது மின்னியற்றி. தத்துவம் அப்படிங்கிறது மின்காந்த தூண்டல். ஃபாரடேவோட மின்காந்த தூண்டல்ங்கிற தத்துவம் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசை ஃப்ளமிங்கோட வலதுகை விதியிலிருந்து அறியலாம். அமைப்பில் நிலையி இங்கிலீஷ் மீடியம் காமிச்ச பிக்சர்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பிக்சர் பார்க்கும்போது நிலையி அப்படிங்கிறது ஸ்டார்டர், வெளியில் ஒரு ரவுண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, நிலையி உள்ளகம், அதுதான் வந்து ஸ்டார்டரோட கோர். அதில் நாம் எடுத்துக்கிறது ஆர்மெச்சூர்னால் அந்த புலச்சுற்றுகள் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். அது வந்து P&S, அந்த P&S தான் வரித்துளை அப்படின்னு சொல்கிறது. அந்த ஸ்லாட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஆர்மெச்சூர் கொடுத்துருக்கோம். இங்கே மேக்னெட், அதாவது ரோட்டர் சுழலியோட மேக்னெட் அப்படின்னு சொல்லும்போது நார்த் அண்ட் சவுத்து, அதுதான் புலச்சுற்றுகள். புலச்சுற்றுகளில் வைண்டிங்ஸ் அப்படிங்கிறது பிளாக் கலரில் சுற்றிருக்காங்க இல்லையா, அது வைண்டிங்ஸ். அந்த சுற்றுகளோட 2 முனைகளும் எங்கே இருக்குன்னா நழுவு வளையங்களோட ஜாயின் பண்ணியிருக்கு. நழுவு வளையத்தின் மீது அழுத்தப்பட்ட நிலையில் தூரிகை ப்ரஷ்ஷு, அந்த தூரிகை மூலமாக தான் டிசி மூலத்திலிருந்து நம்ம ஆற்றல் கொடுக்குறோம். டிசி மூலத்தோட ஆற்றலை எடுத்துக்கிட்டு சுழலியானது சுழலும் பொழுது உங்களுக்கு அந்த நிலையாக இருக்கிற அந்த ஸ்டார்டருக்கு உள்ள அந்த காயில் என்னாகும்னா காந்த பாயம் மாறும். காந்த பாயம் மாறும் பொழுது அதில் தூண்டப்பட்ட மின்னோட்டம் உருவாகும். தூண்டப்பட்ட மின்னோட்டமே மின்னாக்கியின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின் ஆற்றல். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்கள் இங்கே இருக்கிற பார்ட்ஸை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். அடுத்ததாக நிலையான சுழலும் புலக்காந்தம். இதனால் நமக்கு இங்கே என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸும் படிங்க, புரிஞ்சுப்பீங்க. அடுத்தது ஒரு கட்ட மின்னியற்றி அதனோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஒரு கட்ட மாறுதிசை மின்னோட்ட மின்னியற்றி. ஸோ இந்த பிக்சரில் PQRS, இந்த PQRS அப்படிங்கிறது தான் நாம் எடுத்துக்கிற ஒரு செவ்வக வடிவ சுற்று, ஒரே ஒரு ஒற்றை சுற்று, சிங்கிள் டர்னாக எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒரு கட்ட மின்னியற்றி இல்லையா. அந்த PQRS அப்படிங்கிற காயில் நிலையாக இருக்கிற காந்தப்புலத்துக்கும் செங்குத்தாக இருக்குது. இப்போ காந்தப்புலம் அப்படிங்கிறது NS, அதுதான் காந்தப்புலம். ஆரம்ப ஸ்டேஜில் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக தான் இருக்குது PQRS. இதில் எது சுழலுது அப்படின்னு பார்க்கும்போது காந்தப்புலமே சுழலுது. NS அப்படிங்கிற காந்தப்புலம் சுழன்று PQRSல ஒரு தூண்டப்பட்ட மின்னோட்டத்தை உருவாக்கும்.
அதோட ஆரம்ப நிலை இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 90 டிகிரி அந்த காந்தப்புலம் சுழலும் பொழுது நமக்கு அந்த கிடைக்கிற வரைபடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிக்சரில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற இந்த பிக்சரில் இனிஷியலாக காந்தப்புலமானது கம்பிச்சுருளின் தளத்திற்கு செங்குத்தாக இடது பக்கமாக இருக்குது. ஸோ காந்த பாயம், காந்த விசைக்கோடுகள் அப்படிங்கிறது இந்த இடத்த அதிகமாக இருக்கும். ஆனால் தூண்டப்பட்ட மின்னோட்டம்ங்கிறது சுழியாக இருக்கும். தூண்டப்பட்ட மின்னோட்டத்துக்கு சைன் அப்படிங்கிறதும் காந்த பாயத்திற்கு காஸ் அப்படிங்கிற டேர்மும் வரும். ஆரம்பத்தில் உங்களுக்கு தீட்டா ஒமேகா டி 0, ஸோ மின்னியக்கு விசை 0. அடுத்து பாருங்கள், ரெண்டாவது பிக்சரில் அந்த டார்க்காக கொடுத்த பிளாக் கலர் லைன் அப்வர்டில் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு 90 எடுத்துச்சுன்னா காந்த பாயம் மாறும், பாய மாற்றம் அதிகமாக இருக்கும். ஸோ மின்னியக்கு விசை தூண்டப்படும். தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசை ஃப்ளமிங் வலதுகை விதிப்படி வலஞ்சுழியாக இருக்கும். அடுத்து மூணாவது பிக்சர், தீட்டா ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இந்த 180 இருக்கும்போது தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை சுழியாக இருக்கும், காந்தப்பாயம் பெருமமாக இருக்கும். செவ்வக சுற்றானது நிலையாக இருக்கும்போது காந்தப்பாயம் 270 டிகிரி, அதாவது தொடக்க நிலையிலிருந்து 270 டிகிரி சுழற்சியை முடிக்கும் பொழுது PQRS என்ற செவ்வக சுருளில் தூண்டப்பட்ட மின்னோட்டமானது எதிர்கடிகார திசையில் இருக்கும். காந்த பாயம் சுழியாக இருக்கும். இறுதியாக செவ்வக சுற்றானது ஒரு முழு சுற்றை நிறைவு செய்யும் பொழுது அந்த 360 அப்படின்னு சொல்கிற இடத்த அந்த பாயிண்டில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை சுழி, அதை மார்க் பண்ணுறது டிங்கிற பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி காந்த புலமானது, அதாவது அந்த சுழலியானது ஒரு முழு சுழற்சியை முடிக்கும் பொழுது தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையின் திசை ஒரு சைன் வளைகோடாக இருக்குது அப்படிங்கிறத இந்த கிராஃபில் இருந்து நம்ம பார்க்குறோம். இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறதும் பாருங்கள். புலக்காந்தம் ஒரு சுழற்சியை நிறைவு செய்யும் பொழுது PQRSல் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை ஒரு சுற்றை முடிக்கிறது. ஸோ இந்த அமைப்பிற்கு தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையின் அதிர்வெண் புலக்காந்தம் சுழலும் வேகத்தை சார்ந்துள்ளது. அதாவது இந்த சைன் வளைகோடு இருக்குன்னா ஒரு வினாடிக்கு எத்தனை சுழற்சி அப்படிங்கிறதான் அதிர்வெண். அந்த அதிர்வெண்ணானது காந்தம் சுழலும் வேகத்தை சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது பலகட்ட மாறுதிசை மின்னோட்ட மின்னியற்றி. இப்போ சுருளி உள்ளகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கம்பிச்சுருள் இருந்தால் அந்த கம்பிச்சுருள் ஒவ்வொரு சுருள்லையும் மாறுதிசை மின்னியக்கு விசை உருவாகும். ஸோ அந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட மின்னியக்கு விசை வந்தாவே நம்ம இதை என்ன சொல்கிறோன்னா பலகட்ட மின்னியற்றி அப்படிங்கிறோம். 2 சுருள் மட்டும் இருந்தால் 2 கட்ட மின்னியற்றி, தனித்தனியாக 3 சுருள் இருந்தால் அது 3 கட்ட மின்னியற்றி. ஓகே, இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே 3 கட்ட மின்னியற்றி தான். அந்த 3 கட்ட மின்னியற்றி அப்படின்னு சொல்லும்போது அதனோட அமைப்பு மற்றும் மின்னியக்கு விசையோட வரைபடம் அது பார்த்தோன்னா இந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ இந்த இடத்த இந்த அமைப்பில் சுருளி உள்ளகத்தில் உட்புற பரப்பில் 6 வரித்துளைகள் இருக்கும், அதாவது ஸ்லாட்டு. அந்த ஒவ்வொரு வரித்துளையும் ஒன்றுக்கொன்று 60 இடைவெளியில் இருக்கும். ஏன்னா இப்போ 3 கட்டம்னு சொல்கிறோம், அந்த 2 ஆர்மச்சூர் சேர்ந்தது தான் ஒரு காயிலு. அப்போது அந்த 6 அப்படின்னு சொல்லும்போது 360 டிகிரியை நீங்கள் 6ஆக பிரிச்சிங்கன்னா 60 கிடைக்கும். சரியா? இப்போ இந்த வரித்துளைகள் 6 கடத்திகள் இருக்குது. கடத்தி 1, 4 இது ரெண்டும் சேர்ந்து ஃபஸ்ட்டு காயிலையும், அதே போல் 3, 6 இது ரெண்டும் சேர்ந்து 2வது கம்பிச்சுருள், 5, 2 இது ரெண்டும் சேர்ந்து 3வது கம்பிச்சுருளை உருவாக்கும். ஒரு கம்பிச்சுருளுக்கு இடையில் எவ்வளோ கோணம் இருக்குது அப்படின்னு பார்த்தா 120 இருக்கும். சரியா? இப்போ 320/3 கொடுத்தா 120 கிடைக்கும். இங்கே ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற கம்பிச்சுருள் 1, 4 இதனோட தளத்திற்கு செங்குத்தாக காந்தப்புலம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலையில் ஒரு கட்ட மின்னியற்றி மாதிரியே நீங்கள் இதை கன்சிடர் பண்ணி தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை சுழி தொடக்க நிலையில், அது கிராஃபில் அந்த ரெட் கலர் இண்டிகேட் பண்ணுது. ஸோ 120 டிகிரி சுழன்ற பிறகு 2வது காயிலில் மின்னியக்கு விசை தொடங்க ஆரம்பிக்கும். அதுதான் அந்த 120 லேகிங்கில் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் 240 டிகிரி சுழன்ற பிறகு தான் 3வது கம்பிச்சுருளில் காந்தப்பாயம் மாறி அதில் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு கம்பிச்சுருளுக்கும் இடையில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசைகளோட அந்த இடைவெளி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த அதிர்வின் இடைவெளி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 120 டிகிரி டிஃப்ரென்ஸில் தான் இருக்கும். சரியா? இந்த மாதிரி ஒரு கிராஃப் தான் நமக்கு 3 ஃபேஸில் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ கொடுத்துருக்குற இந்த எக்ஸ்ப்ளனேஷனோட இது பாருங்கள்.
புலத்தின் திசை கம்பிச்சுருள் 1 தளத்திற்கு செங்குத்தாக உள்ளது அப்படின்னா ஒரு கட்ட மின்னியற்றி மாதிரியே எடுத்துக்கிட்டால் அது வலஞ்சுழியாக சுழற்றப்படும் பொழுது கம்பிச்சுருள் 1 தூண்டப்படும் மாறுதிசை மின்னியக்கு விசை எப்சிலான் 1 தனது சுற்றை புள்ளி ஓவில் தொடங்குது அப்படிங்கிறோம். புலக்காந்தம் 120 சுழன்ற பிறகு ரெண்டாவது உள்ள சுருளில் மின்னியக்கு விசை எப்சிலான் 2 ஏவில் தொடங்க ஆரம்பிக்கும். மூன்றாவது சுருளில் 240 சுழன்ற பிறகு அடுத்து அதனோட பாயிண்டில் அதை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா ஒரு கம்பி சுருளுக்கு இடையிலையும் அந்த மின்னியக்கு விசைகள் எவ்வளோ கட்ட வேறுபாடு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 120 வேறுபாட்டில் இருக்குது அப்படின்றாங்க. ஃபைனலாக நாம் பார்க்குறது 3 கட்ட மின்னாக்கியின் நன்மைகள். ஒரு கட்ட மின்னியற்றை விட 3 கட்ட மின்னியற்றி 3 வகையில் சிறந்ததாக இருக்குது. அதில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான வெளியீடு திறனை உருவாக்கும். அது கடைசியாக கொடுக்குற அந்த பவர் அப்படிங்கிறது சிங்கிள் ஃபேஸை விட இதுக்கு அதிகமாக இருக்கும். ஒரே அளவிலான திறனை நம்ம கொடுக்கும் பொழுது இந்த 3 கட்ட மின்னாக்கியானது அளவில் மிகச்சிறியதாக இருக்கும். அதை விட சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு தேர்டு, மின் திறனை அனுப்புவதற்காக செலவு ரொம்ப குறைவாக எடுத்துக்கும். அதாவது ஒப்பிட்டு பார்க்கும்போது மெல்லிய கம்பிகள் இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. மெல்லிய கம்பிகள்னால் அதற்கு இருக்கிற செலவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சொன்னதில் இன்டியூஸ்ட் இஎம்எஃபோட மெத்தட்ஸ், அதில் ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் அந்த கான்செப்ட் நீங்கள் தெளிவாக இருக்கீங்கன்னா ஏசியோட கான்செப்ட்டு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த கான்செப்டில் தெளிவாக இருங்க. If you are having any doubt, just call your respective subject staff and clear your doubts. Thank you.